Habakkuk 2 Tables Bible Study, Presentation number 17, Line upon line 7, Reform line of Elijah. ஹாபகுக்கின் 2 கற்பலகைகளின் வேதாகம பாடத்திலே இது பிரசன்டேஷன் 17வது பிரசன்டேஷனை நாம் பார்க்கிறோம். லைன் அப்பான் லைன் 7வது பாகத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு ஜெபம் செய்து நாம் தொடங்குவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே, இந்த நாளை கிருபையாய் கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இந்த சத்தியத்தை தியானிக்கும்படியாக எங்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்ததுக்காகவும் நன்றி அப்பா. இப்பொழுதும் இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரோடும் நீர் கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் பிதாவே. இதோ பின்மாறி ஊற்றப்படுவதற்கு முன்பதாக ஒரு செய்தியை சபை கொடுக்கிறீர் பிதாவே. இந்த செய்தியை யாரெல்லாம் அங்கீகரித்து இதை படிக்கிறார்களோ அவர்களுக்கு பின்மாறி ஊற்றப்பட போகிறது என்ற எண்ணத்தை எங்கள் மனதில் வைத்து இந்த சத்தியங்களை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை தாரும் பிதாவே. மேலும் பேசப்போகிற என்னுடன் கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் பிதாவே. என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் நீரே கழுவி அருளும் பிதாவே. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். ஹாபகுக் 2 Tables பைபிள் ஸ்டடி. நாம் இந்த பைபிள் ஸ்டடியிலே லைன் அப்பான் லைன், கற்பனையின் மேல் கற்பனையும் நியாயப்பிரமாணத்தின் மேல் நியாயப்பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் என்று படிக்கிறோம். இந்த லைன் அப்பான் லைன் என்பது என்னவென்றால், வேதத்திலே சத்தியங்கள் சிதறப்பட்டிருக்கிறது. அதை நாம் தீர்க்க தரிசனத்தின் வாயிலாக அதை இணைக்கும் பொழுது நமக்கு பின்மாரியின் அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. இந்த பின்மாரியின் அனுபவம் என்னவென்றால் ஒரு செய்தி. இந்த செய்தி தேவன் வேதத்திலே வைத்திருக்கிறார். அதை சேகரித்து நாம் படிக்கும் பொழுது தீர்க்க தரிசனத்திலே என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, எப்படி நடக்கப் போகிறது என்பதையும் இந்த வேதாகமும் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. இந்த லைன் அப்பான் லைன், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் என்று நாம் தியானிக்கும் பொழுது இந்த வேத பாடங்கள் மூலியமாக நமக்கு என்ன நடக்கப் போகிறது என்ற அறிவை தேவன் நமக்கு உணர்த்துகிறார். ஒரு கொட்டேஷனோடு நாம் ஆரம்பிப்போம். Selected Messages Book 2 104-105. The first and second angels' messages were given in 1843 and 1844, and we are now under the proclamation of the third, but all the three messages are still to be proclaimed. நாம் 1843 1844 முதலாம் தூது இரண்டாம் தூது சபையின் மூலியமாக சொல்லப்பட்டது. ஆனால் அந்த 3 தூதுகளும் நாம் சபைக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் 3ஆம் தூதின் காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் முதலாம் தூது இரண்டாம் தூது இல்லாவிட்டால் 3ஆம் தூது கிடையாது என்பதை இங்கு அம்மையார் நமக்கு வெளிப்படுத்துகிறார்கள். There cannot be a third without the first and second. 3ஆம் தூது ஒருவர் போதிக்க வேண்டும் என்றால் அவருக்கு முதலாம் தூது இரண்டாம் தூது அவசியம். ஏன்? இது எல்லாம் தீர்க்க தரிசன வரலாறு. தீர்க்க தரிசன வரலாற்று தேவன் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் என்று வரிசையாக வைத்து கொண்டு வருகிறார். இதை ஒருவர் கவனிக்காவிட்டால் எப்படி இந்த உலகம் நிறைவடைய போகிறது என்ற அறிவு அவருக்கு இருக்காது. These messages we are to give to the world in publications, in discourses, showing in the line of prophetic history the things that have been and the things that will be. இந்த 3 தூதை நாம் எப்படி காண்பிக்க வேண்டும்? ஒரு தீர்க்க தரிசன கோடிலே. தீர்க்க தரிசனம் என்பது ஒரு கோடு என்று சொன்னேன். என்ன நடந்தது, என்ன நடந்துட்டு இருக்கிறது, எப்படி நடக்கப் போகிறது, இது 3ஐயும் தெரிவிக்கிறது ஒரு தீர்க்க தரிசனம். ஒரு கோட்டிலே இதை நாம் சொல்ல வேண்டும். இந்த முத்தூதை அறிவிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, புதிய ஒரு ரிஃபார்ம் லைன். நாம் சென்ற லைன் அப்பான் லைன்லேயே நாம் மில்லரைட்ஸ், 7 அட்வென்டிஸ்ட் பயனியர்ஸுடைய ரிஃபார்ம் லைன், அவர்களுடைய தீர்க்க தரிசன கோட்டை நாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் கோரேஸ் மன்னன் காலத்தில் நடந்த அந்த ரிஃபார்ம் லைன், எஸ்ரா நெஹேமியா காலத்தில் நடந்த அந்த ரிஃபார்ம் லைனை நாம் பார்த்தோம். இன்றைக்கு புதிதாக ஒரு ரிஃபார்ம் லைனை, அது எப்படி தேவன் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் எப்படி இணைக்கிறார் என்று பார்க்க போகிறோம். முதலாவது நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்று நாம் பார்ப்போம். முதலாவது நாம் மில்லரைட் அட்வென்டிஸ்ட் பயனியர்ஸ் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த தீர்க்க தரிசன வரலாற்றை நாம் பார்த்தோம். முதலாவது டார்க்னஸ், இருள் இருந்தது. என்ன இருள் என்றால் ஆவிக்குரிய பாபிலோன். யார் ஆவிக்குரிய பாபிலோன் என்று நாம் சொல்வோம் என்றால் பேப்பசி. அவர்கள் அரசாண்டார்கள். அவர்கள் 1260 வருடம்
டார்க் ஏஜஸ் டார்க் பீரியட், இருண்ட காலமாக இருந்தது. அப்படி இருண்ட காலத்திலே இங்கே டைம் ஆஃப் எண்ட் வருகிறது. இது 1798. இங்கே ஃபர்ஸ்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் இங்கே வருகிறது. முதலாம் தூது 1798 வருகிறது என்று நாம் பார்த்தோம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தின் தூதன் அங்கே இறங்கி வருகிறார். அது வேறு யாரும் இல்லாமல் இயேசு கிறிஸ்து என்று நாம் படித்தோம். அப்படி இந்த செய்தி இங்கே வந்த பிறகு டைம் ஆஃப் எண்டிலே இதுதான் டைம் ஆஃப் எண்ட். இங்கே தூதன் வந்த பொழுது இங்கே செய்தியை கொண்டு வருகிறார். அப்படி செய்தி கொண்டு வந்த பிற்பாடு இந்த செய்தி யாராவது ஒருவர் படித்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது 1833 என்ன ஆகிறது? ஃபர்ஸ்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் ஃபார்மலைஸ்ட். இங்கே யார் இந்த மெசேஜை படித்து புரிந்து கொள்கிறார், வெளியே போய் அறிவிக்கிறார் என்றால் 1833 வில்லியம் மில்லர் என்கிற நபர் அவர் படித்து இந்த தீர்க்க தரிசனங்களை முதலாவது உலகிற்கு இங்கே அறிவிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இது அவர் எதை வைத்து அறிவிக்கிறார் என்றால், இங்கே நட்சத்திரங்கள் விரிகிறது. மத்தேயு 24:29 நட்சத்திரங்கள் கீழே விரிகிறது. அதை வைத்துக்கொண்டு நான் படித்த தீர்க்க தரிசனம் உண்மைதான் என்று அவர் புரிந்து கொண்டு உலகிற்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்படி சொல்லும் பொழுது இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் இங்கே எம்பவர், ஃபர்ஸ்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் இங்கே எம்பவர் ஆகிறது. இங்கே யார் வருகிறார்? ஒரு தூதன் கீழே வருகிறார். இந்த தூதன் எந்த தூதன் என்று நாம் பார்த்தோம்? வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தின் தூதன் கீழே இறங்கி வருகிறார். இவர் எப்போ கீழே இறங்கி வருகிறார்? 1840 ஆகஸ்ட் 11 என்று பார்த்தோம். இது 6ஆம் எக்காலம் என்று நாம் படித்தோம். இந்த 6ஆம் எக்காலத்தின் இந்த தூதன் வந்து கீழே இறங்கி வருகிறார். இங்கே அந்த செய்தி முதலாம் தூதுக்கு சக்தி பெறுகிறது என்று நாம் பார்த்தோம். சக்தி பெற்ற பிற்பாடு இங்கே நமக்கு 43 நம்முடைய சபையின் அஸ்திபாரம், ஃபர்ஸ்ட் சார்ட் 1843 சார்ட் முதலாவது இங்கே போடப்படுகிறது. இது எப்பொழுது போடப்படுகிறது என்றால் மே 1842ஆம் ஆண்டு இங்கே போடப்படுகிறது. இந்த ஃபவுண்டேஷன் இதுதான் சபையினுடைய ஃபவுண்டேஷன், சபைக்குரிய அஸ்திபாரம் இங்கே போடப்படுகிறது. இந்த அஸ்திபாரம் போடப்பட்ட பிற்பாடு என்ன ஆகிறதுனா 2ஆம் தூது நமக்கு வருகிறது என்று நாம் படித்தோம். இது ஜூன் 1842. இங்கே செகண்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் 2ஆம் தூது வருகிறது. எப்படி வருகிறது? இங்கே அவர்கள் இந்த சார்ட்டை போட்டு போதிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த சபையெல்லாம் அதை நிராகரித்து விடுகிறார்கள். புரொட்டஸ்டன்ட் சபையினர்கள் நிராகரித்து விடுகிறார்கள். அப்பொழுது இந்த புரொட்டஸ்டன்ட் சபை என்ன பண்ணது என்றால், இவர்கள் பாபிலோனாக மாறிவிட்டார்கள், நீங்கள் அதிலிருந்து வெளியே வாருங்கள், கம் அவுட் ஆஃப் பேபிலோன், பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள் என்று போதிக்க ஆரம்பிக்க. அப்போ செகண்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் இங்கே வருகிறது. இப்படி மில்லர் போதித்த பொழுது இங்கே அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் டிசப்பாயின்மெண்ட், முதலாம் ஏமாற்றம் இங்கே நடக்கிறது. அது எப்பொழுது என்றால் மார்ச் 1844 மார்ச் 22. அது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, தேவன் வரவில்லை. இது முதலாம் ஏமாற்றம் அவர்களுக்கு இங்கே மார்ச் 22 1844 நடந்தது. இங்கே 2ஆம் தூது வந்தது. இந்த 2ஆம் தூதுக்கு சக்தி பெற வேண்டும். அது எப்பொழுது சக்தி பெற்றது என்றால், இங்கே செகண்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் எம்பவர் ஒரு சக்தி பெற்றது. இது ஆகஸ்ட் 12 to 17 1844. இது நம்ம அனைவருக்கும் தெரியும். இது வந்து எக்ஸெட்டர் கேம்ப். இங்கே எக்ஸெட்டர் கேம்ப்லேயே சாம்வெல் ஸ்னோ அக்டோபர் 22 என்கிற தேதியை சொல்கிறார். அவர் சொன்ன பிற்பாடு 3 மாதத்துக்குள்ளாக அந்த செய்தி அமெரிக்கா தேசம் முழுவதுமாக பரவினது என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இங்கே எக்ஸெட்டர் கேம்பிலே இந்த 2ஆம் தூதுக்கு சக்தி பெறுகிறது என்று நாம் பார்த்தோம். இப்போ இவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அக்டோபர் 22 1844 தேவன் வரப்போகிறார் என்று சொன்னார். ஆனால் அப்பொழுது என்ன ஆச்சு? தேவன் வரவில்லை அப்பொழுது. அப்போ இங்கே என்ன ஆகிறது? செகண்ட் டிசப்பாயின்மெண்ட். இதே தேதியில் தேர்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் இங்கே நமக்கு வருகிறது. அதுக்கப்புறம் இந்த 1844 அப்புறம் 2 வருடத்துக்குள்ளாக நமக்கு சபையின் மேலே பில்லர்ஸ், தூண்கள் 1846 பில்லர்ஸ் இங்கே போடப்படும். அது என்ன என்றால் சாபத், முக்கியமாக சாபத் என்கிற பில்லர்ஸ். அங்கே அம்மையாரும் ஜேம்ஸ் ஒயிட், எலன் ஒயிட் இவர்கள் இருவரும் சேர்ந்து இந்த சத்தியத்தை, ஓய்நாள் சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இதற்கப்புறம்
1850 இங்கே 50 சார்ட். செகண்ட் சார்ட் இங்கே என்ன பார்த்தோம், இங்கே ஃபர்ஸ்ட் சார்ட் ஹாபகுக் 2 டேபிள்ஸ், 2 கற்பலகைகள், 10 கற்பனைகள், 2 பலகைகள். அப்போ முதலாம் பலகை இரண்டாம் பலகை இங்கே கொடுக்கப்பட்ட 1850 கொடுக்கப்பட்டு, இதற்கப்புறம் என்ன ஆச்சுன்னா 1866 சர்ச்சு ஆர்கனைசேஷனாக மாறினது. லீகல் ஆர்கனைசேஷனாக மாறின உடனே என்ன ஆனது, சபை ஒரு மூமெண்ட்டாக செல்லாமல் ஒரு ஆர்கனைசேஷனாக 1863 சென்றது. இதற்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், இங்கே முத்தூதுகள் வந்து விட்டது, 3 தூது. இப்போ 4ஆம் தூது, 4th ஏஞ்சல். இந்த 4th ஏஞ்சல் எப்பொழுது வரும், ரெவலேஷன் 18 ஏஞ்சல், வெளிப்படுத்தல் 18ஆம் தூதன். இவர் எப்பொழுது வந்தார், அது இயேசு கிறிஸ்துன்னு நமக்கு தெரியும். எப்பொழுது வந்தார் என்றால் 9/11/2001 ட்வின் டவர் ஃபால், 4ஆம் தூதன் அப்பொழுது வருகிறார். அப்பொழுது என்ன ஆகிறது, இந்த 3ஆம் தூது, 3rd ஏஞ்சல்ஸ் மெசேஜ், இங்கே 3rd ஏஞ்சல்ஸ் மெசேஜ் சக்தி பெறுகிறது. எப்படி முதலாம் தூது சக்தி பெற்றதோ, 2ஆம் தூது சக்தி பெற்றதோ, அதே மாதிரி 3ஆம் தூதும் சக்தி பெறுகிறது என்று நாம் பார்த்தோம். இதுதான் மில்லரைட் அட்வென்டிஸ்டோடைய அந்த தீர்க்க தரிசனத்தின் வரலாறு என்று நாம் பார்க்கிறோம். அடுத்து நாம் யாருடைய காலம் படித்தோம், கோரேஸ் மன்னனுடைய காலத்தை படித்தோம். இங்கு எலன் ஒயிட் நமக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள். இங்கே பாபிலோனை வந்து டார்க், பாபிலோன் இந்த பேப்பசி, இந்த போப்பு மார்க்கம் இருளில் இருந்ததாக நமக்கு அறிவித்தார்கள். அதே மாதிரி இங்கே யார் இருக்கிறதாக நமக்கு அறிவிக்கிறார்கள், இங்கே டார்க்னஸ், இங்கே இருள் இருக்கிறது. இங்கே 70 வருடம் லிட்ரல் பாபிலோன், அப்பொழுது இருந்த பாபிலோன், இஸ்ரவேலர்கள் பாபிலோனில் 70 வருடங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அது இருள் என்று இங்கே நமக்கு அம்மையார் இங்கே நமக்கு சொன்னார்கள். ஏன் இந்த லைனை நாம் படிக்கிறோம் என்றால், தானியேல் 12ஆம் அதிகாரத்திலே நமக்கு அறிவு பெருக்கம் வரும். எப்பொழுது அறிவு பெருக்கம் வரும், தானியேல் 12 அநேகர் அங்கும் இங்கும் ஓடி ஆராய்வார்கள், முடிவு காலத்திலோ வென்றால் அறிவு இங்கு பெருகி போகிறது. இதை இங்கே யார் புரிந்து கொண்டார், மில்லர் புரிந்து கொண்டார். அப்போ இங்கேயும் ஒருத்தர் படித்து இந்த தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே மெசேஜ் ஃபார்மலைஸ் ஆகிறது. அப்போ இங்கே யார் இன்க்ரீஸ் ஆஃப் நாலேஜ், இங்கே ஒருவருக்கு ஞானம் அதிகரிக்கிறது. யார், தானியேல் புஸ்தகங்கள் வழியாக அவர் இந்த 70 வருட இந்த அடிமைத்தனத்தை புரிந்து கொள்கிறார். இங்கே தானியேல் புரிந்து கொள்கிறார். தானியேல் புரிந்து கொண்டு யாருக்கு போய் அறிவிக்கிறார், கோரேஸ் மன்னனுக்கு அவர் அறிவிக்கிறார். இங்கே அறிவு பெருக்கத்தை, அநேகர் அங்கும் இங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவு பெருகி போகும். அப்போ கோரேஸ்க்கு சொன்ன பிற்பாடு கோரேஸ் என்ன செய்கிறாரு, இங்கே முதலாம் தூது வந்தது, இவர் முதலாம் டிகிரி, ஃபர்ஸ்ட் டிகிரி, முதலாம் கட்டளையை பிறப்பிக்கிறார். எதற்கு, எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கு இங்கே அவர் முதலாவது டிகிரியை இங்கே போடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே ஃபவுண்டேஷன் போடப்பட்டது. அதே மாதிரி முதலாம் டிகிரி கொடுக்கப்படும் போது யார் அடித்தளம் போடுகிறார், செருபாபேல். இங்கே எப்படி ஃபவுண்டேஷனோ, இங்கே எப்படி ஃபவுண்டேஷன் போடப்பட்டதோ அதே மாதிரி இங்கேயும் ஃபவுண்டேஷன், அஸ்திபாரம் செருபாபேல் இங்கே அஸ்திபாரம் போடுகிறார். இங்கே நமக்கு ஒன்று பார்த்தோம், ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் எனிமீஸ். இங்கே தேவனுக்கு விரோதமானவர்கள் சில வேலைகளை செய்கிறார்கள். அப்போ இங்கே என்ன ஆனது, இந்த 2ஆம் தூது அப்பொழுது இந்த புரொட்டஸ்டன்ட் சபையினர்கள் கதவை மூடினார்கள் என்று நம் அனைவருக்கும் தெரியும். அப்போ இங்கே ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் எனிமீஸ். இங்கே எப்படி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் எனிமீஸ், இங்கே ஃபால்ஸ் மெர்டிஸ் அர்த்தசஸ்ட்ரா என்ற ராஜாவிடம் போய் இவர்கள் தவறான ஒரு மனுவை நீங்கள் எழுத வேண்டும், இந்த வேலை நிறுத்தப்பட வேண்டும் என்று ஒரு கட்டளை இடுகிறார்கள். அப்பொழுது இங்கே ஆலயம் கட்டுகிற வேலை இங்கே நின்று போகிறது. அப்பொழுது இங்கே ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் எனிமீஸ் இங்கே நடக்கிறது. இங்கே எப்படி நடந்ததோ அதே இது இங்கவும் நடக்கிறது. அப்போ இவர்கள் மறுபடியும் போய் 2ஆம் மன்னன், முதலாவது கோரேஸ் ஃபர்ஸ்ட் டிகிரி, 2ஆம் டிகிரி யாரு, தரியோ, புதிய இருக்கிற இந்த தரியு ராஜாவிடம் போய் இப்படி எங்களுடைய வேலை நின்றது என்று 2ஆம் மனுவை கொடுக்கிறார்கள். இப்படி 2ஆம் மனு கொடுக்கும் பொழுது என்ன ஆகிறது என்றால், அவர் 2ஆம் கட்டளை விடுகிறார், செகண்ட் டிகிரி.
இங்கே நீங்கள் பார்க்கும்போது இது செகண்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ், ஃபர்ஸ்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் அப்படியே வரிசையாக நடந்து கொண்டு இருக்கிறது. இங்கே 2ஆம் டிகிரி இங்கே போடப்படுகிறது. இந்த இரண்டாம் டிகிரி போடப்படும் பொழுது சக்கரியா தீர்க்கதரிசிக்கு தேவன் எஸ்தர் காலகட்டத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று விவரிக்கிறார். அப்பொழுது சக்கரியா இந்த ஜனங்களை என்ன சொல்கிறாருன்னா, கம் அவுட் ஆஃப் பேபிலோன், கம் அவுட் ஆஃப் பேபிலோன். இங்கே பார்த்தீங்கன்னா 2ஆம் தூதன் என்ன, பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள். அதே மாதிரி இங்கே சகரியாவை என்ன சொல்கிறார், பாபிலோனை விட்டு பாபிலோனில் நீங்கள் இருந்தீங்க, எருசலேம்லேருந்து அநேகர் சிதறப்பட்டு போனீங்க, நீங்கள் எல்லாம் திரும்பி எருசலேமுக்கு வந்து ஆலயத்தை திரும்ப கட்டுங்கள் என்று இங்கே 2ஆம் டிகிரி இங்கே போடப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்போது இதற்கப்புறம் இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் இங்கே ஆனது. அப்போ இங்கே எப்போ ஃபர்ஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் ஆனது, ஃபர்ஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் எப்போ ஆகுதுன்னா எஸ்தர் காலகட்டத்திலே. ஆமான் மொர்தெகாய்க்கும் எஸ்தருக்கும் விரோதமாக ஒரு கட்டளை பிறப்பித்த பொழுது, யூதர்களுக்கு விரோதமாக கட்டளை பிறப்பித்த பொழுது எஸ்தரும் மொர்தெகாயும் யூதர்கள் அனைவரும் டிசப்பாயின்மெண்ட், ஏமாற்றம் அடைந்தார்கள். ஆனால் ஏமாற்றம் அடைந்த பிற்பாடு இங்கே என்ன ஆகிறது, இதான் மிட் நைட் க்ரை என்று நாம் பார்த்தோம். இதற்கு எதிர்மறையாக ஒரு கட்டளை அந்த அரசனால் போடப்பட்ட பொழுது அந்த கட்டளை ஒரே கொஞ்ச நேரத்துக்குள்ளாக எங்கெல்லாம் யூதர்கள் இருந்தார்களோ அங்கெல்லாம் சென்று விட்டது. எப்படி நாம் இங்கே பார்த்தோம் என்றால் மிட் நைட் க்ரையில் 3 மாதத்துக்குள்ளாக உலகம் முழுவதுமாக இந்த செய்தி போனது என்று நாம் பார்க்கிறோம். அக்டோபர் 22, 1844 தேவன் வருகிறார் என்று. அதே மாதிரி இங்கே 3 மாதத்திற்குள்ளாக, இங்கேயும் குறுகிய மாதத்திற்குள்ளாக இந்த செய்தி பரவினது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இது எஸ்தர் காலகட்டத்திலே இங்கே ஃபர்ஸ்ட் டிசப்பாயின்மெண்ட், இங்கே மிட் நைட் க்ரை எஸ்தர் காலகட்டத்திலே இது நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். இப்படி நடந்துவிட்ட பிற்பாடு 3ஆம் டிகிரி நமக்கு வருகிறது. தேர்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ், தேர்ட் டிகிரி. இந்த தேர்ட் டிகிரி யார் கொண்டு வருகிறார், எஸ்ரா கொண்டு வருகிறார். தேர்ட் டிகிரி எஸ்ரா அவர் கொண்டு வருகிறார். அப்படி கொண்டு வரும்போது இங்கே என்ன ஆகிறது, டிசப்பாயின்மெண்ட் ஆகிறது. இங்கே நமக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகிறது. இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வரவில்லை. அதே மாதிரி இங்கே என்ன ஆகிறது, எஸ்ரா என்ன சொல்கிறார், நீங்கள் திரும்ப வந்து ஆலயத்தை எடுப்பிட்டு கட்டுங்கள் என்று சொல்கிறார். ஆனால் வருகிற கூட்டம் கம்மியாக இருக்கிறது. அதனால் எஸ்ராவுக்கு மிகவும் ஏமாற்றம் அடைகிறார். இங்கே நமக்கு டிசப்பாயின்மெண்ட் இங்கே நமக்கு ஆகிறது. அங்கே எப்படி ஆனதோ அதே மாதிரி இங்கே நமக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகிறது. இது வரைக்கும் நாம் இப்பொழுது பார்த்திருக்கிறோம். இனிமே என்ன ஆக போகிறது என்று நாம் படிக்க இருக்கிறோம். அடுத்த ஒரு சம்பவம், இவர்கள் எப்பொழுது இந்த டிசப்பாயின்மெண்ட் ஆகிவிட்டார்களோ, இவர்கள் டிசப்பாயின்மெண்ட் ஆகிவிட்ட பிறகு இவர்கள் என்னத்தை கண்டுபிடிக்கிறார்கள் என்றால் 7 என்கிற நம்பரை கண்டுபிடிக்கிறார்கள். 7 அனைத்து தீர்க்க தரிசன வரலாற்றிலும் இந்த 7 என்கிற நம்பர் இருக்கும். நாம் பார்ப்போம். இங்கே பார்த்தீர்கள் என்றால் இது அஸ்திபாரம், சபையின் அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரம் இங்கே போடப்பட்டாயிடுச்சு. ஆனால் இங்கே இருக்கிற இந்த 1846, 1844 இதில் என்ன ஆகிறது என்றால் சபையின் பில்லர்ஸ், தூண்கள், சபையின் தூண்கள் இங்கே போடுகிறார்கள். அப்போ அந்த சபையின் தூண்கள் என்னது, முக்கியமானது முத்தூது, ஆனால் முக்கியமானது சாபத், 7 என்கிறதை இங்கே கண்டுபிடிக்கிறார்கள். இங்கே 7 என்று ஒன்று இருக்கிறது. அப்பொழுது இங்கேயும் என்ன நமக்கு இருக்க வேண்டும், 7 என்று ஒன்று இருக்க வேண்டும். இந்த 7 என்னவென்று நாம் படிப்போம். நாம் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த 7 என்பது எஸ்ரா நெகேமியா காலகட்டத்தில் நடந்த ஒன்று. இதை நாம் வாசிப்போம். வேதாகம் எங்கே எழுதியிருக்கிறது என்று தானியேல் 9:25 நான் வாசிக்கிறேன். இப்பொழுதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். இங்கே நமக்கு 7 வாரம் 62 வாரம்
இந்த வாரத்துக்குள்ளாக இந்த எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவார்கள். வீதிகளும் அலங்கங்களும் கட்டப்படும். இது இடுக்கமான காலங்களில் இப்படியாகும் என்று நாம் பார்த்தோம். இந்த லைன் நமக்கு எதை தெரிவிக்கிறது என்றால் 2300 ராப்பகலின் தொடக்கம். 2300 தொடக்கத்தை இது சொல்லுகிறது. இது 2300 ராப்பகலின் முடிவை நமக்கு சொல்கிறது. அப்பொழுது இங்கே நாம் தானியேல் 9:25 என்ன பார்த்தோம்? 7 வாரங்கள். 7 வாரங்களில் என்ன ஆகிறது? வீதிகளையும் அலங்கங்களையும் திரும்ப கட்டுகிறது. அப்போ இங்கே என்ன இருக்கிறது? 7 வாரங்கள் என்கிற ஒரு டேட்டிங்கை நமக்கு கொடுக்கிறார்கள். இதுதான் வே மார்க்ஸ். நம்மளுடைய வே மார்க்ஸ் இந்த தீர்க்க தரிசனத்தில் அங்கே தேவன் வைத்திருக்கிறார். அதை நாம் எடுத்து போட்டோமானால் நமக்கு அது தெரியாது. இதை நாம் மாற்றுவது எதற்கு ஒப்பாக இருக்கிறது என்று அம்மையார் எழுதுகிறார்கள். இதெல்லாம் யாராச்சும் ஒருத்தர் இந்த 2520 இந்த சத்தியங்களை நாம் எடுத்து போடும் பொழுது என்ன ஆகிறது என்றால் நாம் பழைய ஏற்பாடுக்கு புதிய ஏற்பாடை மாற்றுகிறோம் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். அப்பொழுது இங்கே நெகேமியா என்ன பண்ணுகிறார்? இன்னும் அலங்கமும் வீதியும் கட்டப்படவில்லை, ஆனால் ஆலயம் கட்டப்பட்டாயிற்று. அப்போ என்ன பண்ணுகிறார்? நெகேமியா எதை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் என்றால் 4ஆம் டிகிரியை எடுத்துக்கொண்டு வருகிறார். 4th டிகிரி, 4th ஏஞ்சல்ஸ் மெசேஜ் நாம் வாசிப்போம். இங்கே பாருங்கள், இங்கே 4th ஏஞ்சல்ஸ் மெசேஜ்க்கு எது ஒப்பாக இருக்கிறது என்றால் நெகேமியாவின் 4th டிகிரி. நெகேமியா திரும்ப 4ஆம் கட்டளையை எடுத்துக்கொண்டு வருகிறார். இது 4th டிகிரி என்று நாம் பார்க்கிறோம். நாம் வாசிப்போம். நெகேமியா 2:7. பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாக இருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கணும் என்று சொல்கிறார்கள். நெகேமியா 2:8. தேவாலயத்திற்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றான். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். இப்படி இன்னொரு கட்டளையை நெகேமியா எடுத்துக்கொண்டு வருகிறார். இதை அம்மையார் தெளிவாக நமக்கு எழுதுகிறார்கள். இது என்ன லெட்டர்ஸ் என்று. அநேகர் இந்த 3 டிகிரி 3 கட்டளைகள் என்று முடித்து விடுவோம். இல்லை, நம் தெளிவாக படிக்கும் போது இது 4ஆம் கட்டளை, இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது என்று நாம் படிக்கலாம். Prophets and Kings 6:3. He obtained royal letters to the governors of the provinces beyond the Euphrates, the territory through which he must pass on his way to Judea, and he obtained also a letter to the keeper of King's forest in the mountain of Lebanon, directing him to finish such timber as would be needed, that there might be no occasion for complaint that he had exceeded his commission. Nehemiah was careful to have the authority and privileges accorded him and clearly defined. இங்கே ராயல் லெட்டர்ஸ் 4ஆம் டிகிரி 4th டிகிரியை நெகேமியா இங்கே எடுத்துக்கொண்டு வருகிறார். ஓகே, நாம் இந்த தானியேல் 9:25 நாம் என்ன படித்தோம் என்றால் 7 வாரங்கள் 7 × 7 எவ்வளோ? 49. 7 × 7 49. இந்த 49 நாட்களில் அலங்கமும் வீதிகளும் கட்டப்பட வேண்டும். இது அம்மையார் எப்படி இணைக்கிறாங்க என்று பாருங்க. சதர்ன் வாட்ச்மேன் April 1, 1904. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் நெஹேமியா இஸ் ரிப்பீட்டட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் காட்ஸ் பீப்புள் இன் திஸ் டைம். நெஹேமியா எப்படி அவர் அந்த வீதியும் அலங்கத்தையும் கட்டினாரோ அதே மாதிரி இந்த கடைசி காலத்திலையும் மக்கள் கட்டுவார்கள் என்று நமக்கு சொல்லுகிறார்கள். நாம் பார்ப்போம். இங்கே பார்த்துருக்கல 7 என்று இருக்கிறது. 7 × 7 49. இங்கேருந்து 49 எடுத்துகிட்டு போனீங்கன்னா இங்கே என்ன வரும் என்றால் 50. 1850. 1850 என்ன? 1850 சார்ட். இங்கே அந்த 7 வாரத்திற்குள்ளாக என்ன ஆகிறது? வால்ஸ், ஸ்ட்ரீட்ஸ், அலங்கங்களும் வீதிகளும் அவர் திரும்ப எடுப்பித்து அவர் கட்டுகிறார். அப்போ இப்படி இந்த கட்டுகிறது எதற்கு ஒப்பாக இருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். நம்முடைய காலத்தில் ஒரு அலங்கமும் வீதியும் கட்டப்பட போகிறது. அது என்னவென்று நாம் பார்க்க இருக்கிறோம்.
அலங்கம் என்றால் என்ன? அலங்கம் வால்ஸ் அது என்னன்னு நாம் படிப்போம். செலக்டட் மெசேஜஸ் புக் 1 235. The law of 10 commandments is not to be looked upon as much from the prohibitory side as from the mercy side. Its prohibitions are the such guarantee of happiness in obedience as received in Christ. It works in us the purity of character that will bring joy to us through eternal agents. To the obedient it is a wall of protection. வால் அலங்கம் என்றால் என்ன? 10 கற்பனைகள். கடைசி காலத்திலே மீதமாக இருக்கிற ஜனங்கள் 144,000 அவர்கள் தேவனுக்கு உண்மையாக இருந்து தேவனுடைய கட்டளைகளை கடைபிடிப்பார்கள். அதனால் அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். அவர்கள் உயர்த்தப்படும் போது அவர்கள் ராஜ்யத்தின் கொடிகளாக திகழுவார்கள். இவர்கள் இந்த 10 கற்பனையை உயர்த்தி பிடிப்பார்கள், அந்த அலங்கத்தை கட்டுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் நெகேமியா இந்த அலங்கத்தை கட்டுவதற்கு முன்பதாக என்ன செய்தார்? அலங்கம் என்றால் 10 கற்பனை என்று நாம் படித்தோம். இதற்கு முன்பதாக நெகேமியா என்ன செய்கிறார் என்று பார்ப்போம். எரேமியா 6:16 இங்கே பாருங்கள். வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்வழி எங்கே என்று பார்த்து அதில் நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களும் நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். பூர்வ பாதைகள். நெகேமியா என்ன செய்கிறார்? இங்கே எரேமியா சொல்கிறார் பாதைகள் என்று. அப்போ வழிகளை செம்மைப்படுத்துகிறார். நம்ம பயணியர்ஸ் விட்டு வைத்த அந்த பாதைகளை சரி செய்கிற வேலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சண்டேலா வருகிறதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்வோம் என்றால் இந்த 144,000 பேர் 10 கற்பனை தூக்கி பிடிப்பார்கள். அதற்கு முன்பதாக என்ன கட்டப்பட வேண்டும்? வீதி கட்டப்பட வேண்டும். அந்த வீதி கட்டப்படுவது எதற்கு ஒப்பா இருக்கிறதுனா கம் பேக் டு ஓல்ட் பாத்ஸ். பூர்வ பாதைகளை நினையுங்கள். நம்ம பயணியர்ஸ் விட்டு சென்ற பாதைகளை திரும்ப நாம் நினைக்க வேண்டும். அதற்கு இது ஒப்பாயிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ட்ரபுளஸ் டைம், இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். இடுக்கமான காலம் அப்படி என்றால் என்ன என்று நாம் படிக்க இருக்கிறோம். இந்த இடுக்கமான காலங்களை வேதத்தில் எப்படி சொல்லியிருக்கிறாங்க என்று நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 11:18. ஜாதிகள் கோபித்தார்கள். இடுக்கமான காலம் என்பது ஒரு தீர்க்க தரிசனம். தானியேலில் வாசித்தோம். அது வெளிப்படுத்தின விசேஷத்தில் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது, மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பகபக்தியாய் இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். இங்கே ஜாதிகள் கோபித்தார்கள். எப்பொழுது? அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. தேவனுடைய கோபம் என்றால் 7 வாதை. இந்த 7 வாதை எப்பொழுது ஊற்றப்பட போகிறது? கிருபையின் காலம் முடிவடையும் பொழுது. எப்பொழுது முடிவடையும்? தானியேல் 12:1. தானியேல் 11:1 கிருபையின் காலத்தின் முடிவு. அதற்கு முன்பதாக இந்த ஜாதிகள் கோபித்தார்கள். அதுதான் இந்த இடுக்கமான காலம் என்று நாம் பார்க்கிறோம். இதை தேவன் நமக்கு எப்படி வசனத்தில் சொல்கிறார் என்று பார்ப்போம். லூக்கா 21:25 நான் வாசிக்கிறேன். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். இது எப்பொழுது தோன்றினது? 1833 இந்த அடையாளங்கள் தோன்றுகிறது. அதுக்கப்புறம் என்ன ஆகிறது? பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், சமுத்திரம் அலைகளும் முழக்கமாயிருக்கும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை தான் ஜாதிகள் கோபித்தார்கள் என்று அங்கே வெளிப்படுத்தல் யோவான் எழுதுகிறார். இங்கே தேவன் நமக்கு என்ன சொல்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்து பூமியில் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்கிறார். நாம் பார்ப்போம். இங்கே பார்த்தீர்களா 1833. இங்கே என்ன ஆகிறது? இங்கே தான் மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கிற ஃபாலிங் ஆஃப் ஸ்டார்ஸ், நட்சத்திரங்கள் நவம்பர் 13 இங்கே கீழே விழுகிறது. ஆனால் இதற்கும் நடுவுலாக 1838 ஒரு சம்பவம் நடக்கிறது. அது என்ன சம்பவம் என்று நாம் படிக்க போகிறோம். 1838
உரையா ஸ்மித் என்ன எழுதினார் என்றால், இந்த தத்தளிப்பு என்றால் என்ற ஜாதிகள் கோபித்தார்கள் இப்படி என்றால் என்ன என்று எழுதுகிறார்கள். இது இடக்கமான காலம் என்றால் என்னவென்று நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அவர் என்ன எழுதுகிறார் என்று நாம் படிப்போம். சினாப்சிஸ் ஆஃப் பிரசன்ட் ட்ரூத், பேஜ் 217. As the prophetic period of this trumpet commenced by the voluntary surrender of power into the hands of Turks by the Christian emperor of the East, so we might justly conclude that its termination would be marked by the voluntary surrender of that power by the Turkish Sultan back again into the hands of Christians. 1833 இது எங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்றால், இப்போ லூக்கா 21-25 படித்தோம். அதை 1833 முடிந்த பிற்பாடு ஜாதிகள் கோபிக்கிறார்கள். இது 1840 ஆகஸ்ட் 11. இது எதற்கு ஒப்பா இருக்கிறது? ப்ராஃபெட்டிக் பீரியட் ஆஃப் ட்ரம்பட். ஜாதிகள் கோபிக்கிறது என்னவென்றால் எக்காலத்திற்கு ஒப்பா இருக்கிறது. 1838 எப்படி ஜாதிகள் கோபித்தார்கள் என்றால், துருக்கி இஸ்லாமியர்கள் ஆட்சியில் இருந்தார்கள். அப்பொழுது இந்த எகிப்தியர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த துருக்கியர்களை நாம் அழிக்க வேண்டும் என்று அவர்கள் போர் இடுகிறார்கள். ஏன் அப்படி போர் அவர்கள் இடுகிறார்கள் என்றால், இந்த துருக்கியை அழித்துவிட்டு இஸ்லாமியரை அழித்துவிட்டு ஐரோப்பியர்கள் மீது நாம் போருக்கு போகலாம் என்றால், இந்த 5ஆம் எக்காலம் 6ஆம் எக்காலம் இந்த எக்காலங்களில் என்ன ஆனது என்றால், ஐரோப்பியர்களை துருக்கியர்கள் இஸ்லாமியர்கள் அவர்களை நெருக்கினார்கள், அவர்களை அழித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே என்ன ஆகிறது, இந்த பிரச்சனையை முடிப்பதற்காக ஐரோப்பியர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எகிப்தியர்கள் இஸ்லாமியர்களுடைய வல்லமையை எடுத்துக்கொண்டு மறுபடியுமாக ஐரோப்பியர்களை நாம் அழிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டம் வருகிறது. அதனால் இந்த ஐரோப்பியர்களுக்கு டிஸ்ட்ரெஸ், அவர்கள் தத்தளிப்பு, ஜாதிகளுக்கு தத்தளிப்பு. அப்பொழுது ஒரு 5-6 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து, ஐரோப்பிய நாடுகள் ஒன்றாக சேர்ந்து 1840 ஆகஸ்ட் 11 என்ன செய்கிறார்கள், இந்த இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவ நாட்டுக்கு அவர்களுடைய வல்லமையை கொடுத்து வருகிறார்கள். அதுதான் என்ன எக்காலம்? 6வது எக்காலம் என்று பார்க்கிறோம். இதுதான் டிஸ்ட்ரெஸ் ஆஃப் நேஷன், ஜாதிகளின் தத்தளிப்பு என்று நாம் பார்க்கிறோம். இந்த இஸ்லாமியர்கள் தான் எக்காலம். இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? ஆதியாகமம் 16 இங்கே இஸ்மவேல் யாருக்கு ஒப்பா இருக்கிறார்? இஸ்மவேல் இஸ்லாமியர்களுக்கு ஒப்பாய் இருக்கிறார். அவரை குறித்து வேதாகமம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாக இருக்கும். அவனுடைய கை, இஸ்மவேலுடைய கை, இஸ்லாமியருடைய கை எல்லாருக்கும் என்றால் அனைத்து தேசங்களுக்கும் விரோதமாய் இருக்கும். எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாய் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான். அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே எக்காலங்களிலே நிறைவேறுகிறது. அப்போது இங்கே இந்த அலங்கம் வீதி கட்டப்படும் போது இடுக்கமான காலங்களில் செல்லும் என்பது என்ன காலம்? எக்காலத்தின் காலம். இது எக்காலத்தின் காலம். நாம் வாசிப்போம், நாம் படிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 4th டிகிரி, 4ஆம் தூதனின் காலத்திலே, இந்த எக்காலத்தின் காலத்திலே என்ன ஆகிறது? தத்தளிப்பு உண்டாகிறது. நாம் இந்த அலங்கத்தையும் வீதியையும் 10 கற்பனையும் கம்பேக் டு ஓல்ட் பார்ட்ஸ் இதையும் நாம் காப்பாற்றுகிறோம். இப்படி நாம் காப்பாற்றுவது எப்பொழுது நடக்கிறது? எக்காலத்தின் காலத்திலே. இது என்ன எக்காலம்? 1833 1840. இது 6th ட்ரம்பட், 6ஆம் எக்காலம். இந்த காலத்திலே இது நடந்து முடிந்தது என்று இங்கே நமக்கு உரையா ஸ்மித் எழுதுகிறார். அப்போ நமக்கு எத்தனாவது எக்காலம்? இங்கே பாருங்கள், இது 7ஆம் எக்காலம். 9/11 2001 ட்வின் டவர் ஃபால், இரட்டை கோபுரங்கள் அமெரிக்காவில் விழுந்த பொழுது அது எதை குறிக்கிறது? வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தின் தூதன் கீழே இறங்கி வந்தார், இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். அது 7ஆம் எக்காலம். இந்த காலங்களில் என்ன ஆகிறது? இப்பொழுது நாம் வீதிகளையும் அலங்கங்களையும் இப்பொழுது கட்டி கொண்டிருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம்.
இப்படி இந்த ஜாதிகள் கோபித்தார்கள். இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும் என்றால் எக்காலங்களின் அந்த காலகட்டத்திலே ஆகும். நாம் இப்பொழுது கடைசி காலத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கிறோம். நெகேமியா இப்படி செய்து வேலையை முடிக்கிறார். அவர் வேலையை எங்கே முடிக்கிறார்? நெகேமியா 6:15 நாம் வாசிப்போம். நெகேமியா 6:15 இப்படி அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு ஏலுல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. 52 எதற்கு ஒப்பாக இருக்கிறது? நாம் அங்கே பார்த்தோம் 50 என்று பார்த்தோம். 52 எதற்கு ஒப்பாக இருக்கிற என்றால் பெந்தகோஸ்தே தினத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. 52 எப்பொழுது? இந்த 52 எப்பொழுது நாம் இணைக்கலாம் என்றால் இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அங்கேருந்து நீங்கள் கணக்கு வைத்து பாருங்கள். வெள்ளிக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை, சனிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்கள், அதிலிருந்து 50 என்று நாம் வாசிக்கிறோம். இப்படி வைக்கும்போது 52 இது பெந்தகோஸ்துக்கு ஒப்பாக இருக்கிறது, 50ற்கு ஒப்பாக இருக்கிறது. அதுதான் நம்ம அந்த சார்ட்டில் பார்த்தோம். 50 நெகேமியாவுக்கு இது ஒப்பாக இருக்கிறது. இது லேவியராகமத்தில் எப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று நாம் வாசிப்போம். லேவியராகமம் 23:15 நான் வாசிக்கிறேன். நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். எங்கே? பஸ்கா பண்டிகைக்கு அப்புறம் என்ன நாள் வருகிறது? கதராட்டு பண்டிகை. இந்த 2 நாட்கள் முடிந்த பிற்பாடு 50ஆவது நாள், 52ஆம் நாள். எப்படி நெகேமியா காலத்தில் இந்த 52 நாள் எப்படி நிறைவேறது என்று நாம் பார்த்தோம். 50 என்று நாம் பார்க்கிறோம். இங்கே பார்த்தீர்கள் என்றால் இங்கே 52 அவர் முடிக்கிறார். இது எதற்கு ஒப்பா இருக்கிறதுனா பென்டிகாஸ்டுக்கு ஒப்பாக இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா 50, இதுவும் பெந்தகோஸ்தே தினத்திற்கு 50. பால்மொனை, தேவன் எண்கள் துவாரமாக ஜனங்களிடம் பேசுகிறார். இங்கே தேவன் உடன்படிக்கை செய்கிறார் 50. இங்கே நெகேமியாவுக்கும் அதே மாதிரி நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். நெகேமியாவின் காலகட்டம், இந்த நெகேமியாவின் காலகட்டம் ஏன் நாம் இப்போ இது எடுத்துகிட்டு வரோம்னா, நெகேமியாவின் காலகட்டம் எதற்கு ஒப்பாக இருக்கின்ற அம்மையார் எழுதுகிறார்கள் என்றால் சண்டே லா, ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்திற்கு நெகேமியாவின் காலகட்டம் ஒத்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த சண்டே லாவில் என்ன ஆகிறது? நெகேமியா வந்தார், அவர் 4ஆம் கட்டளை எடுத்துக்கொண்டு வந்தார். அவர் என்ன செய்தார் என்று நாம் பார்க்கலாம். நெகேமியா 7:1 அலங்கம் கட்டி முடித்தாயிற்று, கதவுகள் போடப்பட்டு வாசல் காவலரையும் பாடகரையும் லேவியரும் ஏற்படுத்தப்பட்ட பின்பு. லேவியர்கள் எண்ணப்படுகிறார்கள். யார் லேவியர்கள்? நம்மளுடைய காலத்தில், ஏன்னா நெகேமியாவின் காலகட்டம் யாருக்கு ஒப்பாக இருக்குது என்று நான் சொன்னேன் உங்களுக்கு. சண்டேலா, ஞாயிறு ஆசரிப்புக்கு இந்த நெகேமியாவின் காலகட்டம் ஒத்திருக்கிறது. அப்போ நெகேமியா லேவியரை ஏற்படுத்துகிறார். நமக்கு யார் லேவியர்கள்? 144,000 பேர். எப்படி இது ஒத்துப்போகிறது என்றால், ஆரோன் கன்றுக்குட்டியை செய்து வழிபட சொன்ன பொழுது அது சண்டேலாக்கு ஒப்பாக இருக்கிறது, ஞாயிறு ஆசரிப்புக்கு ஒப்பாக இருக்கிறது. அந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்திலே உண்மையாக இருந்தவர் யார்? லேவியர்கள் மாத்திரமே. அதே மாதிரி இங்கேயும் யார் உண்மையாக இருப்பார்? 144,000 பேர் உண்மையாக இருப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி இருக்கும்போது தேவன் அவர்களோடு எதற்கு இணைக்கிறார்? ஒரு ஒப்பந்தத்துக்கு இணைக்கிறார். 144,000 ஏற்படுத்தப்பட்ட பின்பு அவர்களுக்கு ஒரு சபையாக தேவன் ஒப்பந்தம் செய்கிறார், உடன்படிக்கை செய்கிறார். 9 நெகேமியா 9:38 இவைகள் எல்லாம் இப்படி இருக்கிறபடியால் நாங்கள் உறுதியான உடன்படிக்கை பண்ணி அதை எழுதி வைக்கிறோம். எங்கள் பிரபுக்களும் எங்கள் லேவியரும் எங்கள் ஆசாரியரும் அதற்கு முத்திரை போடுவார்கள் என்கிறார்கள். இங்கே என்ன பண்ணுகிறார்? முதலாவது உடன்படிக்கை செய்கிறார். லேவியர்களை தெரிந்து கொள்கிறார், உடன்படிக்கை செய்கிறார், அவர்களை முத்திரை போடுகிறார். சீலிங் ப்ராசஸ்.
இந்த நெகேமியன் காலகட்டம் எதற்கு ஒப்பாக இருக்கிறது? சபையிலிருந்து 144,000 பேர் எழும்ப போகிறார்கள், அவர்களுக்கு முத்திரை போடப்படுகிறது, இப்பொழுது போடப்படுகிறது. எந்த காலம் என்று படித்தோம்? எக்காலங்களின் காலம். 2001 செப்டம்பர் 11 அப்பொழுது சபைக்கு தேவன் முத்திரை போட்டு கொண்டிருக்கிறார். யார்? 1,44,000. யார்? 1,44,000 என்று தேவன் முத்திரை போட்டு கொண்டிருக்கிறார். இங்கே சீலிங் ப்ராசஸை நாம் பார்க்க முடிகிறது. இது எப்பொழுது நடக்கிறது? 7th trumpet செப்டம்பர் 11, 2001 என்று நாம் பார்க்கிறோம். இப்படி அந்த சண்டேலாவில் நமக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்றால் லேட்டர் ரெயின் கிடைக்கப் போகிறது, பின்மாறி ஊற்றப்பட போகிறது. அதற்கு முக்கியமான ஒன்று என்னவென்று நாம் படிப்போம். டெஸ்டிமோனிஸ் வால்யூம் 5, 214. Not one of us will ever receive the seal of God while our characters have one stain or stain upon them. It is left with us to remedy the defects in our character. நம்மில் ஒரு சின்ன பாவம் இருந்தால் கூட நமக்கு பின்மாறி ஊற்றப்படாது. அநேகர் நாம் என்ன சிந்திக்கிறோம் என்றால், பின்மாறி ஊற்றப்பட்ட பிற்பாடு நான் கிறிஸ்துவுக்குள்ளாக பரிபூர்ணம் அடைவேன் என்று நாம் நினைக்கிறோம். அது கிடையாது. முன்பதாக யார் தேவனுடைய சக்தியினாலே வல்லமையினாலே பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலினாலே யார் பாவம் இல்லாமல் வாழ்கிறார்களோ அவர்களுக்கே பின்மாறி ஊற்றப்பட போகிறது. இட் இஸ் லெஃப்ட் வித் அஸ் டு ரெமிடி த டிஃபெக்ட்ஸ் இன் அவர் கேரக்டர்ஸ், டு கிளென்ஸ் த சோல் டெம்பிள் ஆஃப் எவ்ரி டிஃபைல்மெண்ட். தென் இப்படி செய்த பிற்பாடு then the later rain will fall upon us as the early rain fell upon the disciples of the days of Pentecost. எப்படி முன்மாறி சீஷர்கள் மேல் ஊற்றப்பட்டதோ அப்படியே நம்மேல் ஊற்றப்பட போகிறது என்று இங்கே சொல்கிறார்கள். இங்கே அம்மையார் நமக்கு எழுதுகிறார்கள். ஜெருபாபேலை இங்கே நாம் முக்கியப்படுத்த போகிறோம். ஜெருபாபேல் இந்த செய்தி, இந்த லேட்டர் ரெயின் மெசேஜ், இந்த முத்துதின் செய்தி, இந்த லேட்டர் ரெயின் மெசேஜ், இந்த பின்மாரின் செய்தி நமக்கு தேவன் தான் கொடுக்கிறா அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் என்றால் ஜெருபாபேல். ஜெருப் பாபேல் இது ரெண்டு வார்த்தையாக பிரிக்கலாம். ஜெருப் என்பதற்கு பாபிலோனிலிருந்து வந்தவர் என்று அர்த்தம். அவர் ஒரு இஸ்ரவேலர், ஆனால் பாபிலோனில் பிறந்தவர். அப்போ பாபிலோன்லேருந்து வெளியே வந்தவர், பாபிலோன்லேருந்து வர்றவர், அவருக்கு ரூட்ஸ் எல்லாம் பாபிலோனில் இருக்குது. அது ஜெருப். பாபேல் என்றால் கன்ஃபியூஷன் என்று நமக்கு தெரியும். ஆனால் இன்னொரு டிக்ஷனரியிலே இவங்க என்ன போட்டிருக்காங்க? ஃப்ளை அவே, பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள். ஜெருபாபேல் எதற்கு ஒப்பாக இருக்கிறார் என்றால் ஒரு செய்திக்கு ஒப்பாக இருக்கிறார். அந்த செய்தி என்றால் பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள் என்பதற்கு அவர் ஒப்பாக இருக்கிறார். இப்படி நமக்கு சொல்லுகிற செய்தி என்னென்ன செய்தி? 2ஆம் தூது, 4ஆம் தூது. 2ஆம் தூதின் செய்தி வெளிப்படுத்தல் 14:8 என்ன சொல்கிறது? பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள். அதே தான் வெளிப்படுத்தல் 18 4ஆம் தூதரின் செய்தி என்ன சொல்கிறது? பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள், அவருடைய பாவத்திற்கு நீங்கள் உட்படாதீர்கள் என்று சொல்கிறார். அப்போ பாபேல் எதற்கு? ஜெருபாபேல் அவர் இதற்கு ஒப்பாயிருக்கிறார், இந்த செய்திகளுக்கு ஒப்பாயிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வெளிப்படுத்தல் 14:8, 18:2 இது ரெண்டு நாம் வாசித்தோம். எப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி அந்த தீர்க்க தரிசனத்துக்குள்ளாக போய்விடுகிறாரோ அவர் உலக கடைசியில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒப்பாயிருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு யோவானை வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்திலே தேவன் இந்த புஸ்தகத்தை நீ வாங்கி புசி என்று சொல்கிறார். அப்பொழுது அவர் வாங்கி புசிக்கும் பொழுது அவர் யாருக்கு ஒப்பா இருக்கிறார்? மில்லரைட்ஸ்க்கு ஒப்பா இருக்கிறார், கடைசி காலத்தில் வாழ்கிறவர்களுக்கு ஒப்பா இருக்கிறார். எப்படி யோவான் ஸ்நானகன் அந்த புஸ்தகத்தை வாங்கி புசித்தாரோ அதே மாதிரி மில்லரைட்ஸ் என்ன செய்கிறார்கள்? புஸ்தகத்தை வாங்கி புசிக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி இங்கே ஜக்கரியா இந்த மில்லரைட் காலகட்டத்துக்கு ஒப்பாயிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இதை நாம் வாசிப்போம். ஜக்கரியா 4ஆம் அதிகாரம். நான் இங்கே வாசிக்கிறேன். என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல என்னை எழுப்பி நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். இந்த தூதர் வந்து
சகரியாவை எழுப்புறாரு. சகரியா வந்து ஒரு ஆசாரியர் தான், அவருக்கு தெரியும் எல்லாம். ஆனால் அவருக்கு என்ன தெரியவில்லை என்றால், இந்த 7 குத்து விளக்கு என்றால் என்னவென்று தெரியவில்லை அவருக்கு. அப்போனா இங்கே என்ன சொல்ல வர்றாங்க என்றால், இந்த இது யாருக்கு? உலகத்தில் கடைசியில் வாழ்கிறவர்களுக்கு இது ஒரு உருவகமாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அதன் அருகில் 3வது வசனம், கிண்ணத்திற்கு வலது புறமாக ஒன்றும் இடது புறமாக ஒன்றுமாக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். நான் என்னுடனே பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே, இவைகள் என்னவென்று கேட்டேன். என்னோட பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றால், ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அவன் சகரியாக்கே தெரியவில்லை அந்த குத்துவிளக்கு என்னவென்றானா அவருக்கு தெரியும். ஆனால் ஏன் இங்கே தெரியவில்லை? ஏன்னா இது மில்லரைட் அட்வென்டிஸ்ட்டை இங்கே குறிக்குது. மில்லரைட் அட்வென்டிஸ்ட் காலகட்டத்திலே அவர்களுக்கு என்ன புரியவில்லை? இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வந்து பூமியை அழிக்கப் போகிறார், இந்த பரிசுத்த ஸ்தலம் என்பது பூமி என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு தெரியவில்லை. அதை தான் சகரியா இங்கே குறிப்பிடுகிறார். ஆனால் இந்த செய்திகள் தேவனிடம் இருந்து வந்தது என்று என்ன அடையாளம்? செருபாபேல் அடையாளம். பாருங்க 6வது வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், அந்த செய்தி என்ன செய்தி? இந்த 7 குத்துவிளக்கு என்றால் என்ன, பின்மாறி என்றால் இதெல்லாம் தீர்க்க தரிசன ஒரு விளக்கம். இதெல்லாம் என்ன என்றால் தேவன் கொடுக்கிற ஒரு செய்தி. அநேகர் 70 அட்வென்டிஸ்ட் திருச்சபையிலே இந்த பின்மாரியின் செய்தி, இந்த முன்மாறி, இந்த செய்தி என்பது இது வந்து ஒரு செய்தி என்பதே அனைவருக்கு தெரியவில்லை. அந்த செய்தியை நாம் ஒப்புக்கொள்ளும் பொழுதுதான் நமக்கு பின்மாறி ஊற்றப்பட போகிறது. 6ஆம் வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். பெரிய பர்வதமே, செருபாபேலுக்கு விரோதமாக இங்கே ஒரு பெரிய பர்வதம் இருக்குது. அதே மாதிரி மில்லரைட் காலத்திலே அவர்களுக்கு அநேக சேலஞ்சஸ், அவங்களுடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டங்களை அவர்கள் சந்தித்தார்கள். ஆனால் அவையெல்லாம் என்ன ஆனது? ஒன்றுமில்லாமல் இங்கே ஆனது என்று நாம் பார்க்கிறோம். 9வது வசனம். செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே அதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். தேவன்தான் இந்த செய்திகளை கொடுக்கிறார் என்பதற்கு என்ன அடையாளம் என்றால், இங்கே பார்த்திருக்கல, இங்கே ஃபவுண்டேஷன் போடப்பட்டது, சபையின் ஃபவுண்டேஷன் அஸ்திபாரம் போடப்பட்டது. இங்கே யார் போட்டார் என்றால் ஜெருபாபேல் தான் இங்கே அஸ்திபாரம் போடுகிறார். இங்கே இது வந்து செகண்ட் ஏஞ்சல்ஸ், 2ஆம் தூது என்று பார்த்தோம். செகண்ட் ஏஞ்சல்ஸ் இங்கே ஜெருபாபேல் போடுகிறார். இதே ஜெருபாபேல் இங்கே 3ஆம் டிகிரிக்கு முன்பதாக இங்கே ஆலயம் வந்து முடிந்தது என்று நாம் பார்க்கிறோம். இதை இரண்டும் ஜெருபாபேலே செய்கிறார். அப்பொழுது அது என்ன அர்த்தம்? தேவன் இந்த செய்திகளை கொடுத்திருக்கிறார். தேவன் அந்தத்தில் உள்ளதை ஆதி முதற்கொண்டு நமக்கு அறிவித்து வருகிறார். செருபாபேல் இங்கே ஆரம்பிக்கிறார், செருபாபேல் இங்கே முடிக்கிறார். அதே மாதிரி செருபாபேல் வந்து மில்லரைட் காலகட்டத்திலே நாம் என்ன படித்தோம் என்றால், செருபாபேல் பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள், 2ஆம் தூது. இதை யார் கொடுத்தார்? தேவன் கொடுத்தார். இதை தேவன் தான் கொடுத்தார் என்று அடையாளம் என்ன? அதே செய்தி மறுபடியுமாக வர வேண்டும். 2ஆம் தூதில் என்ன ஆகிறது என்றால், பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள். 4ஆம் தூது என்ன ஆகிறது? அதுவும் பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்கிறார். இங்கே பாருங்கள், இங்கே ஜெருபாபேல் முடித்தார், இங்கேயும் ஜெருபாபேல் முடித்தார். இதுதான் தேவன் 2 விட்னஸஸ், 2 சாட்சிகள் மூலியமாக நமக்கு தெரியப்படுத்துகிறார். இங்கேயும் செகண்ட் இது, இங்கே கம் அவுட் ஆஃப் பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள் என்று ஒரு செய்தி. இது தேவன் கொடுத்தார் என்பதற்கு இன்னொரு அத்தாட்சி என்னவென்றால் 4ஆம் தூது, வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தில் என்ன ஆகிறது? பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள். 4th ஏஞ்சல், செகண்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் ஜாயின்ஸ் வித் 4th ஏஞ்சல்ஸ் மெசேஜ். 2ஆம் தூது 4ஆம் தூதோடு இணைகிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த 2 விட்னஸஸ் நாம் படிக்கப் போகிறோம். இங்கே பாருங்கள், சகரியா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்?
இந்த காலகட்டத்தில் இது மில்லரைட் அட்வென்டிஸ்ட்டை குறிக்கிறது. இப்பொழுது நம்மளுடைய சபையில் இருக்கிற நிலைமையை குறிக்கிறது. அற்பமான நாளை அசட்டை பண்ணிக்கிறவன் யார்? நம்ம இப்போ அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த சார்ட்ஸ் 1843 சார்ட்ஸ். வில்லியம் மில்லர் வந்து ஒரு டீட்ஸ்ட்டு, அவர் வந்து ஃபிலாசபி கொள்கைகளை பின்பற்றி கொண்டிருந்தவர். அவர் ஒரு அக்ரிகல்ச்சர் செய்கிற நபர். அவருக்கு தீர்க்க தரிசனம் சரியாக அவர் தப்பாக கணக்கு போட்டார். எலன் ஒயிட் தெளிவாக எழுதலை. அவங்களுக்கு கிடைத்த நாலேஜை வச்சுட்டு, அறிவை வைத்துட்டு அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது நமக்கு அதிக ஞானம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூல். தூக்கு நூல் என்றால் அளக்கிற ஒரு நூல். நம்மளுடைய சபைக்கு அழைக்கிற நூல் எதுவென்று தெரியுமா? 2520 தூக்கு நூல். சபையின் தூக்கு நூல் 2520. தேவன் ஜனத்தை சிதறடித்தார், மறுபடியும் கூட்டி சேர்க்கிறார். பிளம்மட் என்று இங்கிலீஷில் சொல்கிறார்கள். இந்த தூக்கு நூல் 2520. இதை பார்க்காத ஒவ்வொருவரும் பின்மாரியை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இங்கே செருபாபேல் பின்மாரியை பெற்றுக்கொள்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இவர் என்ன செய்கிறார்? இந்த அற்பமான நாளை அசட்டை பண்ணவில்லை. அவர் அசட்டை பண்ணவில்லை. முதலாவது அவர் தூக்கு நூலை சுமக்கிறார் 2520. அப்போ நீங்களும் நானும் பின்மாறி அனுபவம் பெற வேண்டும் என்றால் நாமும் இந்த தூக்கு நூலை நாம் பார்க்க வேண்டும். அற்பமான நம்மளுடைய பைனியர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நாம் விட்டுவிடக்கூடாது. இங்கே நாம் 2 பொற்குழாய்கள் என்று நாம் சகரியாவிலே நாம் படித்தோம். 2 பொற்குழாய்கள். சகரியா எழுதப்படுகிற காலத்திலே 2 விட்னஸஸ், 2 சாட்சிகள். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்று நாம் சொல்லுவோம். ஆனால் சகரியாவின் காலத்திலே புதிய ஏற்பாடு இல்லை. அப்போது அவருக்கு என்னவென்றால், அவருக்கு நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் அவருக்கு 2 சாட்சிகள். அதே மில்லரைட்ஸ்க்கு வரும்போது அவங்களுக்கு என்ன 2 சாட்சிகள்? பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. நமக்கு வரும்போது பைபிள், ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி. நமக்கு 2 பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இது முக்கியம் என்றால், பின்மாரியின் செய்தி சபைக்கு எப்படி ஊற்றப்பட போகிறது என்றால், வேதம், ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி, இது 2லும் கலந்து வருகிற செய்தி தான் பின்மாரியின் செய்தி. இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம், லைன் அப்பான் லைன்லே இந்த செய்திகள் நமக்கு தேவன் கொடுத்து கொண்டு வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகாய் 2:23. இவர் இப்படி நாம் படித்தோம் என்றால் செருபாபேல் எதற்கு ஒப்பாயிருக்கிறார் என்று பாருங்கள். 23 நான் வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். யாருக்கு முத்திரை போடப்படுகிறார்? செருபாபேல் எதற்கு ஒப்பாயிருக்கிறார்? முத்திரைக்கு ஒப்பாயிருக்கிறார். 144,000 பேருக்கு ஒப்பாயிருக்கிறார். இவர் என்ன செய்யவில்லை? அந்த நாளை நம்முடைய பயனியர்ஸ் அற்பமாக எண்ணவில்லை. பயனியர்ஸை அற்பமாக எண்ணவில்லை. இவர் கையில் தூக்கு நூல் இருந்தது 2520. அவர் உற்று பார்த்தார். தேவன் என்ன செய்கிறார் என்று அவர் உற்று பார்த்தார். இப்பொழுது நம்ம இந்த லைனில் தெளிவாகிவிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா, 1ஆம் தூது, 2ஆம் தூது, 3ஆம் தூது, 4ஆம் தூது, 4 ஏஞ்சல்ஸ் மெசேஜ். அதே மாதிரி 4 டிகிரிஸ் இது ஒப்பாயிருக்கிறது என்று நாம் பார்த்தோம். இது இன்னொரு லைனை நம்ம பார்க்க போகிறோம். இது யாருடைய லைன் என்றால், எலியாவின் தீர்க்க தரிசனத்தை நாம் படிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நாம் படிப்போம். எலியாவின் காலகட்டத்திலே இருள் இருந்ததா என்று பார்த்தால் ஆமாம், அவருடைய காலகட்டத்திலே இருள் இருந்தது என்று நாம் படிக்கிறோம். இருள் எதற்கு ஒப்பாயிருக்கிறதுனா, வனாந்திரத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. ஃபர்ஸ்ட் கிங்ஸ், முதலாம் ராஜாக்கள் 17:18 நாம் வாசிப்போம். 17:1 நான் வாசிக்கிறேன். கிளையாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, அந்த ராஜாவை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இங்கே ஒரு சில நாட்களில் மழை பனி எதுவும் பெய்யாது. அப்போ அது வனாந்திரம். வனாந்திரம் எதற்கு ஒப்பாக இருக்கிறது என்றால் இருளுக்கு ஒப்பாக இருக்கிறது. அப்போது அங்கே எலியாவின் காலத்திலே வனாந்திரம் இருந்தது. அந்த வனாந்திரம் எவ்வளோ நாள் இருந்தது? இங்கே அநேக நாள் என்று சொல்கிறார். அநேக நாள் என்பது யாக்கோபு 5:17. யாக்கோபு 5:17 இங்கே எலியா 3.5 வருஷம் ஜெபம் செய்கிறார். அப்பொழுது மழை வராதபடிக்கு அவர் தடுக்கிறார். 3.5 வருஷம் என்று பார்க்கிறோம். அப்போ இருள் அங்கே இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். இங்கே எப்படி இருள் இருந்ததோ அதே மாதிரி இங்கேயும் இருள் இருக்கிறது. அதே மாதிரி இங்கேயும் டார்க்னஸ், இருள் இருக்கிறது, வனாந்திரம் இருக்கிறது. எவ்வளோ? 3.5 வருடம். இந்த 3.5 வருடத்தை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா எவ்வளோ நாள்? 1260 1860 வருஷம் இங்கே இருந்தது. இங்கே யார் அரசாளுகிறார்? எசேபெல் அந்த ராணி இங்கே அரசாளுகிறார். இந்த எசேபெல் யாருக்கு ஒப்பாக இருக்கிறார் என்று தெரியுமா? பாபிலோன், பேப்பசிக்கு ஒப்பாக இருக்கிறாங்க. எப்படி பேப்பசிக்கு இவங்க ஒப்பாக இருக்கிறாங்க? பேப்பசியும் இங்கே இருக்கிற எசபெல்லும் ஒன்று. எப்படி என்று நாம் படிப்போம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே தியாத்திரா சங்க காலம். இந்த தியாத்திரா சங்கத்திலே சபையிலே தேவன் செய்திகளை வைத்திருக்கிறார். இந்த தியாத்திரா சங்கத்தை நாம் படிப்போம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தியாத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. இந்த தியாத்திரா சங்கம் யார் என்றால் 537 1798 பேப்பஸையே இது குறிக்கிறது. இந்த வசனங்களே தியத்திரா சபையை குறித்து சொல்லப்பட்டு வரும் பொழுது இவர் இங்கே ஒரு வசனம் சொல்கிறார் பாருங்க. 20வது வசனம், வெளிப்படுத்தல் 2. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவென்றால், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் தீர்க்கதரிசியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுத்திருக்கிறாய். அவள் மன திரும்பும்படியாக அவளுக்கு நான் தவணை கொடுத்தேன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது எசேபெல் காலம், எசேபெலுடைய ஆவி எங்கே இருக்கிறது? இங்கே தியத்திரா சங்க காலம். தியத்திரா சங்கம் 538 1798 இதற்கு ஒப்பாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். எசபெல் இந்த காலகட்டத்தில் அரசாளுகிறார்கள் என்று பார்த்தோம். அந்த ராணி போப்பு மார்க்கத்துக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். இதை வேதத்திலே நாம் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 18:3. எசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபேதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக சேர்த்து ஒழித்து வைத்தார் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. நம்ம இங்கே போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எசபேல் என்ன செய்கிறார்கள்? அந்த ராணி என்ன செய்கிறார்கள் என்றால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிறார். அதே மாதிரி இங்கே பேப்பசி என்ன செய்தது? பேப்பசி தேவனுடைய ஜனங்களை இங்கே அவர்கள் சங்கரித்தார்கள் என்று பார்க்கிறோம். இங்கே எப்படி கொலை செய்தார்களோ அதே மாதிரி இங்கேயும் கொலை செய்தார்கள். எப்பொழுதெல்லாம் இருளாக இருக்கிறதோ தேவன் ஒரு நபரை எழுப்புவார். ஒரு நபரை எழுப்புவது எதற்கு ஒப்பாக இருக்கிறது? அவர் ஏலியா என்று இங்கே ஒருத்தரை தேவன் எழுப்புகிறார். யார்? ஏலியா. இந்த எலியாக்கு தேவன் அறிவை கொடுக்கிறார். இன்க்ரீஸ் ஆஃப் நாலேஜ், அறிவை கொடுக்கிறார். இந்த காலகட்டத்திலே யாருக்கு அறிவை கொடுத்தார்? தானியலுக்கு அறிவை கொடுத்தார். கோரேஸ்க்கு ஒப்பாக இருந்தார். அப்போ இங்கே வில்லியம் மில்லர். முதலாம் எலியா யார்? முதலாம் எலியா வந்தார். 2ஆம் எலியா யோவான் ஸ்நானகன். இதே மாதிரி ஒரு லைனை இயேசு கிறிஸ்து காலத்திற்கு நீங்கள் ஒப்பிட்டீர்கள் என்றால் இங்கே யார் வருவா? ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் வருவார். இப்போ யோவான் காலத்தை விட்டு மில்லரைட் காலத்துக்கு போனீங்கன்னா யார் ஏலியா? 3ஆம் எலியா மில்லர், வில்லியம் மில்லர் இதற்கு ஒப்பாயிருக்கிறார் என்று பார்த்தோம். இங்கே இருளுக்கு பிற்பாடு இங்கே டைம் ஆஃப் த எண்ட் இங்கே அவர்களுக்கு வந்தது. இங்கே இந்த செய்தி என்ன ஆக போகிறது என்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த காலகட்டத்திலே இங்கே 2 குரூப்ஸாக பிரிகிறார்கள். புத்தி இல்லாத கன்னிகைகளாக பிரிகிறார்கள். எதை வைத்து பிரிகிறார்கள் என்றால் இந்த அறிவு பெருக்கம். இங்கே என்ன அறிவு பெருக்கம் என்றால் இங்கே என்ன சொல்ல வருகிறார்? தேவன் நியாய தீர்ப்புக்குள்ளாக போகிறார். நீங்கள் தேவனுக்கு பயந்து
அவரை மகிமைப்படுத்துங்கள் என்பது இங்கே இருக்கிற செய்தி. ஆனால் இங்கே அந்த செய்தி கிடையாது, இங்கே வேறு செய்தி. இங்கே என்ன செய்தி? நீங்கள் எருசலேமுக்கு திரும்ப வந்து பாபிலோனை விட்டு வெளியே வார்கள், வந்து எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுங்கள் என்று அவர்களுக்கு. ஆனால் இங்கே வந்தார்களா என்றால் சமாரியர்கள் வரவே இல்லை. நார்த்தன் கிங்டமுக்கு கொடுக்கப்பட்ட, வடக்கு ராஜ்யத்திற்கு கொடுக்கப்பட்ட கடைசி செய்தி. அவர்கள் அப்பையிலிருந்து ஒரு ஜனமாக இல்லாமல் அவர்கள் ஆனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு அறிவே இல்லாமல் ஆனது. இருந்தாலும் இயேசு கிறிஸ்து காலத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு சமாரிய பெண்மணியை கூப்பிட்டு சந்திக்கிறார். அந்த பெண்மணிக்கு ஏன் அந்த அறிவு இல்லை, ஏன் இயேசு கிறிஸ்து தான் அவருடைய பேசுகிற அறிவில்லை என்றால், அவர்கள் இங்கே கொடுக்கப்பட்ட அந்த அறிவை அவர்கள் நிராகரித்தார்கள். தீர்க்க தரிசனத்தில் கொடுக்கப்பட்ட அறிவை நிராகரித்தார்கள். இங்கே எப்படி வில்லியம் மில்லர் வருகிறாரோ அதே மாதிரி இங்கே எலியா வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த காலகட்டத்திலே ஒபதியா என்ன செய்தார் என்றால் 50 பேர் என்ன செய்கிறார், 50 பேர், 100 பேரில் 50 பேரை ஒரு கொகை, இன்னொரு 50 பேரை இன்னொரு கொகையில் ஒபதியா ஒளித்து வைக்கிறார் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 12:4 நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 12:4 14 ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலங்களும் அரைக்காலமுமாய் போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்திற்கு ஸ்திரீ ஓடி போகிறாங்க என்று பார்க்கிறோம். இது மில்லரைட்ஸ் டைம் காலத்துக்கு முன்பதாக. இங்கே அவர் இதற்கு முன்பதாக என்ன ஆகிறது என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 11:4 என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் முடித்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒபதியா 50 பேரை ஒரு கொகையில் வைக்கிறார், இன்னும் 50 பேரை இன்னொரு கொகையில் வைக்கிறார். 2 சாட்சிகளை மில்லரைட் டைம் காலத்தில் அந்த அப்போ இருக்க பேப்பசி என்ன செய்தார் என்றால், அந்த 2 சாட்சிகள் தேவன் யார் என்று சொல்கிறார். இந்த 2 சாட்சிகள் யார்? புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்று நமக்கு ஒரு கண்ணோட்டத்தில் நாம் பார்ப்போம். ஆனால் முக்கியமாக இவர்கள் யார் என்று நாம் பார்ப்போம். 11:6 அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களில் மழை பெய்யாதபடிக்க வானத்தை அடிக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. யார் இப்படி செய்தார்? ஏலியா செய்தார். அடுத்து அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. இது யார்? மோசே. 2 சாட்சிகள் யார்? மோசே அப்புறம் எலியா. அப்போ இந்த ஒபேதி என்ன செய்கிறாரு? 50 தீர்க்கதரிசன ஒரு கேவில் வைக்கிறாரு, ஒரு குகையில் வைக்கிறார். இன்னொன்று 50 பேர் மோசேவையும் எலியாவையும் மறைத்து வைக்கிறார். அதே தேவன் எப்படி அவர்களை வஸ்திரம் முடித்து கொண்டவர்களை அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறாரோ 2 பேரை, அதே மாதிரி எப்படி தீர்க்க தரிசனம் ஒத்து போகிறது என்று நீங்கள் பார்க்கணும். 50 பேராய் இங்கே ஒபேதியா சேர்த்து வைக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். early writings 233 வில்லியம் மில்லரை பற்றி. thousands were led to embrace the truth preached by William Miller and the servants of the God were raised up in the spirit and power of Elijah to proclaim the message. வில்லியம் மில்லரை எதற்கு ஒப்பிடுகிறார்கள்? எலியாவின் வல்லமைக்கு இங்கே ஒப்பிடுகிறார்கள். லைக் ஜான் த forerunner of Jesus, those who preached this solemn message felt compelled to lay the axe at the root of the tree and call upon men to bring forth fruits meet for repentance. Their testimony was calculated to arouse and powerfully affect the churches and manifest their real character. வில்லியம் மில்லருக்கோ எலியாவுக்கோ யோவானுக்கோ கொடுக்கப்பட்ட செய்தி என்னவென்றால், சபைக்கு ஒரு சமாதானமான செய்தி இல்லை, சபையில் இருக்கிற ஜனங்களுடைய உண்மை குணத்தை வெளிப்படுத்துவதற்காக சபைக்கு கொடுக்கப்பட்ட செய்தி. ஷேக்கிங் மெசேஜ், அசைக்கப்படும் காலத்துக்கு கொடுக்கப்பட்ட செய்தி. அப்போ நமக்கு என்ன வேலை இருக்குது? நம்ம வாசிப்போம். டெஸ்டிமோனிஸ் வால்யூம் 8 பேஜ் 9. வாட் இஸ் அவர் ஒர்க்? நம்முடைய வேலை என்ன? the same as that given to John the Baptist. யோவான் ஸ்நானகருக்கு எப்படி சபையை பிரிக்கிறதுக்காக ஒரு செய்தி கொடுக்கப்பட்டதோ அதே செய்தி தான் இப்போ கம் பேக் டு ஓல்ட் பார்ட்ஸ். இதை சொல்லும் பொழுது சபை 2ஆக பிரிகிறது. ஏனென்றால் இது சபை கொடுக்கப்பட்ட செய்தி. of whom we read, in those days came John the Baptist preaching in the wilderness of Judea and saying, repent ye, for the kingdom of heaven is at hand, for this is he that was spoken of by the prophet Esaias. எலியாவை குறித்து இங்கே கொண்டு வருகிறார். this voice is one crying in wilderness. வனாந்தரத்திலே இருளிலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் வருகிறது. prepare ye the way of the Lord, make his path straight.
All who are truly engaged in the work of the Lord for these last days will have a decided message to bear. தேவனுடைய செய்திகளை கடைசி காலத்தில் தேவன் சபைக்கு கொடுக்கிற அந்த செய்திகளை, அந்த செய்தி என்ன செய்கிறது ஒரு டிசைடட் மெசேஜ். அந்த செய்திகளை எடுத்துக்கொண்டு வருகிறவர்களுக்கெல்லாம் ஒரு டிசைடட் மெசேஜ் இருக்கும். அந்த செய்தி சபையை புத்தி உள்ளவர்களாக புத்தி இல்லாதவர்களாக பிரிக்கும். இந்த வேலை யார் செய்தார்னா எலியா செய்தார், யோவான் ஸ்நானகன் செய்தார், கடைசி காலத்தில் இருக்கிற நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். வில்லியம் மில்லர் காலத்திலே செய்த பொழுது இந்த வேலையை அவர் செய்தார். சபை பிரிந்தது. புத்தியுள்ள கன்னிகை செவன்த் டே அட்வென்டிஸ்ட், மற்ற புரொட்டஸ்டன்ட் புத்தி இல்லாத கன்னிகைகளாக அவர்கள் பிரிந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போது இங்கே மெசேஜை யார் ஃபார்மல் செய்கிறார், யார் அறிவிக்கிறார் என்றால் எலியா அறிவிக்கிறார். இதை நாம் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 18:17-20. ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். இப்பொழுதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் எசபேல் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தில் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வா. இங்கே ஒரு செய்தி. அந்த செய்தி தேவன் எலியாவுக்கு கொடுக்கிறார். எலியா எல்லாருக்கும் சொல்கிறார். மெசேஜ் இஸ் ஃபார்மலைசிங். அந்த மெசேஜ் இங்கே யார் ஃபார்மலைஸ் பண்ணது? இங்கே யார் அந்த மெசேஜை ஃபார்மலைஸ் பண்ணது? ஏஞ்சல்ஸ் மெசேஜ் ஃபார்மலைஸ்ட். இந்த மெசேஜ் இங்கே ஃபார்மலைஸ் ஆகிறது. இங்கே யார் செய்கிறார் என்றால் எலியா இங்கே அந்த செய்தியை முதலாவது இங்கே கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி இங்கே யார் அந்த செய்தியை கொண்டு போனது என்றால் வில்லியம் மில்லர் இங்கே கொண்டு போகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு செய்தி இந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து கீழே வருகிறார் என்று நாம் பார்த்தோம். அப்போ இங்கேயும் இயேசு கிறிஸ்து கீழே வர வேண்டும். எப்படி என்று பார்ப்போம். 15ஆம் வசனம் 1 ராஜாக்கள் 18:15. அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார். இது எதற்கு ஒப்பாக இருக்குன்னா கார்மெல் டெஸ்ட். கர்மேல் பர்வதத்திலே ஒரு டெஸ்ட் நடக்க போகிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் ஒரு அறிவை கொடுக்கிறார். அந்த அறிவு அவர்களை சோதிக்கிறது, அந்த ஜென்ரேஷன் அந்த வம்சத்தை சோதிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் என்ன ஆகிறது என்றால் எலியாவை கொண்டு தேவன் ஒரு செய்தியை கொடுத்து சோதிக்கிறார். சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். இப்போ சேனைகளின் கர்த்தர் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். அவருக்கு முன்பாக நான் நிற்கிறேன் என்றால் தேவன் மேலே இருந்து கீழே வந்தார் என்று அர்த்தம். இங்கே பார்த்தீர்கள் என்றால் முதலாம் தூது வரும்பொழுது இங்கே முதலாம் தூது அவர் குடிக்கிறார். பாகாலின் தீர்க்கதரிசிகளை கூட்டி சேருங்கள் என்று குடிக்கிறார். இங்கே ஒரு தூதன் கீழே இறங்கி வர வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம். இங்கே ஒரு தூதன் இறங்கி வந்தார். யாரு? தானியேல் 10ஆம் அதிகாரத்தின் தூதன். தானியேல் 10ஆம் அதிகாரத்திலே காபிரியேல் சாத்தானுடன் எடுத்து போராடுவார். ஆனால் அவருடைய முடியாது. அப்பொழுது மீகாவேல் கீழே இறங்கி வருகிறார். இயேசு கிறிஸ்து கீழே இறங்கி வந்தார். அதே மாதிரி இங்கே 18:5 ஒரு தூதன் வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி அவர் கீழே இறங்கி வந்த பிற்பாடு அவர் என்ன செய்கிறார் என்று நாம் பார்ப்போம். அவர் கொடுத்த முதலாம் செய்தி என்னவென்றால், நாம் வாசிப்போம் 21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. இங்கே ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. கிரேட் கான்ட்ரவர்சி. தேவனா சாத்தானா, பாகாலா யெகோவாவா அப்படின்னு ஒரு செய்தி. டிசைடட் மெசேஜ். தேவன் தம்முடைய தீர்க்கதரிசி கொடுத்த செய்தியை இங்கே கொடுக்கிறார். இப்படி இது கொண்டு வந்த பிற்பாடு இவர் என்ன செய்கிறார் என்றால் அஸ்திபாரம் போடுகிறார். எப்படி அஸ்திபாரம் போடுகிறார்? 25-29 வசனம் பாருங்க. 1 ராஜாக்கள் 18:25 இருந்து 29 நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு பாருங்க.
அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகரானதால் நீங்கள் முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்று இங்கே சொல்லுகிறார். அவர் இங்கே அவங்கள டெஸ்ட் பண்ணுறதுக்கு முதலாவது இதை சொல்லுகிறார். இப்படி சொல்லிவிட்ட பிற்பாடு இவருக்கு சான்ஸ் வருது. யாருக்குன்னா எலியாவுக்கு இவருடைய சான்ஸ் வரும்போது இவர் என்ன செய்கிறார் என்று பாருங்கள். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள். 30வது வசனம் சொல்றார். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். தகர்க்கப்பட்டது, எது தகர்க்கப்பட்டதுன்னா தேவனுடைய அந்த பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்கிறது. அதை அவர் திரும்ப எடுப்பிட்டு கட்டுகிறார். ஃபவுண்டேஷன்ஸ் ஆர் ரீபில்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அஸ்திபாரம் போடப்பட்டது, இங்கே அஸ்திபாரம் ஃபவுண்டேஷன் போடப்பட்டது. இவர் இங்கே என்ன செய்கிறார்? அஸ்திபாரம் தகர்க்கப்பட்ட அந்த பலிபீடத்தை மறுபடியும் செப்பனிடுகிறார். ஃபவுண்டேஷன்ஸ் மறுபடியுமாக இவர் போடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி போடும் பொழுது நாம் 2ஆம் தூதின் காலகட்டத்தில் என்ன பார்த்தோம் என்றால் எனிமியோட ஆக்டிவிட்டி என்று பார்த்தோம். இந்த எனிமியோட ஆக்டிவிட்டி இங்கே என்ன இருக்கிறது என்றால், எலியா போய் ஒரு செய்தியை சொல்லிவிடுகிறார். ஆனால் எலியா முதலாவது பலி செலுத்தாமல் ஏன் இந்த தீர்க்கதரிசிகள் தேவனுக்கு எதிராக இருந்த இந்த எசபேலுடைய தீர்க்கதரிசிகள் ஏன் இப்படி போய் செய்தார்கள்? அவங்க ஏன் போய் முதலாவது இட்டார்கள் என்றால், அவர்கள் என்ன நினைத்து கொண்டிருந்தார்கள் என்றால், நாம் போய் முதலாவது செய்துவிட்டால் எலியாவுடைய வேலை நின்று போகும், நாம் ஜெயித்து விடுவோம் என்று நம்பிக்கை தான். ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த எனிமீஸ். இவர்கள் சென்று இது ஒரு நல்ல முடிவு, நாங்களே முதலாவது செய்கிறோம் என்று அவர்கள் போய் முந்தி இதை செய்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த எனிமீஸ் நாம் பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொட்டஸ்டன்ட் அவங்களுடைய கேட்டை மூடுறாங்க, அவங்களுடைய டோர்ஸை க்ளோஸ் பண்ணுறாங்க, கதவுகளை மூடினார்கள். இங்கேயும் ஒரு எதிர்மறையான கட்டளையிட சமாரியர்கள் மன்னரிடம் போய் மனுகிறார். ஆக்ஷன் ஆஃப் எனிமீஸ், தேவனுக்கு விரோதமானவர்கள் செய்கிறார்கள். அதே மாதிரி இங்கே என்ன ஆகிறது? ஆக்ஷன் ஆஃப் த எனிமீஸ். இங்கேயும் அவர்கள் இப்படி ஒரு வேலையை செய்கிறார்கள். ஆக்ஷன் ஆஃப் எனிமீஸ் இங்கே நடக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி செய்துவிட்ட பிற்பாடு 2ஆம் செய்தி இவர்களுக்கு வருகிறது. இதை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 24வது வசனம், 1 ராஜாக்கள் 18. நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். இப்பொழுது தெளிவாக 2ஆம் செய்தி, அக்கினியினால் யார் உங்களுக்கு உத்தரவு கொடுக்கிறாரோ அவரே தெய்வம், மெய்யான தெய்வம். இது எதற்கு ஒப்பா இருக்கிறது? 2ஆம் தூதுக்கு. 2ஆம் செய்தி இங்கே எலியா கட்டளையிடுகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதற்கு 2ஆம் டிகிரி, இங்கே 2ஆம் செய்தியை இங்கே கொடுக்கிறார். அப்படி செய்தியை கொடுக்க பிற்பாடு இங்கே ஃபவுண்டேஷனை ஏற்பிட்டு கட்டுகிறார் என்று நாம் பார்த்தோம். எது ஃபவுண்டேஷன்? பலிபீடத்தை செப்பனிடுகிறார். அப்படி அவர் செப்பனிடும் போது என்ன செய்கிறார் என்று பாருங்கள். அவர் எப்படி செப்பனிடுகிறார் பாருங்கள். 31வது வசனம், உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் ஒன்றான கோத்திரங்களுடைய லக்கத்தின்படி 12 கற்களை எடுத்தார். எவ்வளோ கற்களை எடுக்கிறார்? 12 கற்கள். இந்த 12 கற்கள் யாருக்கு ஒப்பா இருக்கிறது? கோத்திரங்கள். 1,44,000 பேருக்கு ஒப்பாய் இருக்கிறது. தீர்க்கதரிசி கடைசி காலத்தில் வாழ்கிற மக்களுக்கு தீர்க்க தரிசனம் இங்கே இந்த கதையில் தேவன் வைத்திருக்கிறார். அப்போது அதை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். முதலாவது ஃபவுண்டேஷன்ஸ் ஆர் ரீபில்ட், அந்த அஸ்திபாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறார் என்று நாம் பார்த்தோம். அடுத்து உடன்படிக்கை செய்கிறார். இந்த கற்களை எடுத்து 12 கோத்திரத்துக்கு 12 கற்களை வைக்கிறார். எலியா இங்கே என்ன செய்கிறார் என்றால், அந்த உடைந்த கற்களை திரும்ப எடுப்பிக்கிறார். உடைந்த கற்கள் யார் என்றால் 70 அட்வென்டிஸ்ட் ஜனங்கள். அதை மறுபடியும் அவர் சீர்படுத்துகிறார். அப்பொழுது 1,44,000 பேராக அவர்கள் மாறுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதை தேவன் பழைய ஏற்பாட்டில் எப்படி சொல்லியிருக்கிறார் என்று நாம் வாசிப்போம். சகரியா 9
12 பாருங்கள். நம்பிக்கையுடன் உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். இந்த இரட்டிப்பான நன்மை சபைக்கு கிடைக்கிறது. 14வது வசனம், அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார், அவருடைய அம்பு மின்னலை போல புறப்படும், கர்த்தராகிய ஆண்டவர் எக்காலம் ஊதப்படுகிறது. இந்த காலகட்டத்திலே எக்காலம் ஊதப்படுகிறது. 16வது வசனம், அந்நாளில் இந்த இரட்டிப்பான நன்மை என்பது லேட்டர் ரெயின், பின்மாரியை குறிக்கிறது. 16வது வசனம், அந்நாளில் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய மந்தையாகிய அவர்களை ரட்சிப்பார், அவர்கள் அவருடைய தேசத்திலே ஏற்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள், கற்களாக பதிந்திருப்பார்கள். இங்கே பார்த்தீர்கள் என்றால் தம்முடைய மந்தை, 2 மந்தை என்று நான் சொன்னேன். யோவான் 10ஆம் அதிகாரத்திலே அவருக்கு ஒரு மந்தை இருக்கிறது, இந்த தொழுவத்தில் அல்லாத வேறே ஆடுகளும் இருக்கிறது, 2 மந்தை, ஆனால் ஒரே மந்தையாக மாறும். முதலாவது இங்கே சொல்லப்பட்ட மந்தை 144,000 பேர், 7 டே அட்வென்டிஸ்ட் ஜனங்களே அந்த உடைந்த கற்களாக இருக்குது. இதை எலியா திரும்ப எடுப்பிக்கிறார். அப்படி எடுப்பித்த பொழுது இங்கே சக்கரையா 9:16 என்ன சொல்கிறார்? இந்த கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பீர்கள், கற்களாக பதிந்திருப்பீர்கள். 144,000 பேரை தேவன் இங்கே மேற்கோள் காண்பித்து இங்கே சொல்லுகிறார். இங்கே இந்த 144,000 பேர் ஏற்பட்டு விடுகிறார்கள். அப்போது அவங்களுக்கு முன்மாறி பின்மாறி வந்துச்சா என்று பார்ப்போம், இவங்களுக்கு எப்படி வந்தது என்று பார்ப்போம். 18ஆம் அதிகாரம் 33, 35 நான் வாசிக்கிறேன். விறகுகளை அடுக்கி ஒரு காலை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீரை கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றால் 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது, வாய்க்கால் தண்ணீராலை நிரப்பினான். இங்கே முதலாவது தண்ணீர் நிரப்பப்படுகிறது. எவ்வளோ தண்ணீர்? சும்மா ஊற்றுங்க என்று சொன்னாரா? இல்லை, 4 4 4 12 கோத்திரத்திற்கு 12 குடம் தண்ணீர் அலர்ந்து ஊற்றப்படுகிறது. மெஷர்ட் வாட்டர். இங்கே 12 கோத்திரம் ஃபவுண்டேஷன், 12 கோத்திரம் யார்? 144,000 பேர். அந்த 144,000 பேர் யாரெல்லாம் அங்கே சபையில் சேர்க்கப்பட்டார்களோ அவர்கள் மேலே தான் முன்மாறி இங்கே ஊற்றப்பட்டது. முதலாம் ரெயின் இங்கே ஊற்றப்பட்டது. அப்போ பின்மாறி எப்போ வரும்? பின்மாறி பரலோகத்திலேருந்து நெருப்பு வந்து பலிபீடத்தில் மேலே வரும்போது இங்கே பின்மாறி வரும். முன்மாறி யார் மேலே ஊற்றப்பட்டது? இங்கே 2 ஸ்டேஜஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், 2 ஸ்டேஜ் என்று சொல்கிறேன். முதலாம் ஸ்டேஜ் யார் சேகரிக்கப்படுகிறாரோ அவர்கள் மேல் ஊற்றப்பட்டது. 144,000 சபையின் மேல் ஊற்றப்பட்டது. அவர்களுக்கு தான் பின்மாறியும் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்கிறோம். 18:36 பாருங்க. அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாக எலியா வந்து, ஆபிரகாமுக்கு ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். பின்மாறி ஊற்றப்படும் பொழுது என்ன ஆகும் என்றால், நீர் தேவன் என்று இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது. 2வது என்னவென்றால், உண்மையான தீர்க்கதரிசியார், பொய்யான தீர்க்கதரிசியார், செப்பரேஷன் ப்ராசஸ். 2 புத்தியுள்ள கனிகள், புத்தி இல்லாத கனிகளாக தேவன் இங்கே பிரிக்கிறார் என்று பார்க்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அக்கினி இறங்கிறது. இது லேட்டர் ரெயின் மெசேஜ். இந்த லேட்டர் ரெயின் இறங்கும் பொழுது 2 குரூப்புகளாக பிரிக்கிறார்கள். யார்? தேவனுடைய தீர்க்கதரிசிகள், தேவனுடையவர்கள் அல்லாத தீர்க்கதரிசிகள். அதே காலத்தில் இங்கேயும் பிரித்தார்கள். எப்படி? யாரெல்லாம் திரும்பி வந்தார்களோ, ஆலயத்தை கட்டும்படி வந்தார்களோ அவர்களாம் சதர்ன் கிங்டம், தெற்கு ராஜ்யம் மட்டுமே சேர்ந்தது. இந்த வடக்கு ராஜ்யம் அவ்வளோவா யாருமே வரவில்லை, அவர்கள் பிரிக்கப்பட்டார்கள். அதே மாதிரி இங்கேயும் புரொட்டஸ்டன்ட்ஸ், 7 டே அட்வென்டிஸ்டாக அவர்கள் பிரிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இது முடிந்த பிற்பாடு 3ஆம் செய்தி எப்பொழுது வந்தது? 3ஆம் செய்தியில் என்ன ஆனது என்றால் நியாய தீர்ப்பானது. இங்கே நியாய தீர்ப்பு நமக்கு நடக்கிறதா என்று நாம் படிப்போம். 37 நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும்
என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்த அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்ட பொழுது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொன்னார்கள். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒவ்வொருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். தீர்க்கதரிசிகளை எலியா வெற்றி போடுகிறார், ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். இங்கே பார்த்தீர்கள் என்றால் மூன்றாம் செய்தி, இங்கே ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டு இங்கே அந்த தீர்க்கதரிசிகளை வெட்டி போடுகிறார்கள். அதே மாதிரி இங்கேயும் இங்கே 3ஆம் டிகிரியில் என்ன ஆகிறது, இந்த யூதர்கள் நீங்கள் போய் உங்களுடைய ராஜ்யத்தை நீங்கள் சொந்தமாக நியாயம் தீர்த்துக்கலாம் என்ற ஒரு கட்டளையை இங்கே பிறப்பிக்கிறார். இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இது ஒப்பாக இருக்கிறது. அதே மாதிரி இங்கே இந்த 3ஆம் தூதுக்கு என்ன, இங்கே இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட், நுட்ப நியாய விசாரணை நடந்து கொண்டு வருகிறது, அங்கே ஆரம்பித்தது. இது 3ம் இதற்கு ஒப்பாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இதற்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் 3ஆம் தூது வந்த பிற்பாடு என்ன ஆகும், அங்கே செகண்ட் டிசப்பாயின்மெண்ட் ஆகும். அங்கே டிசப்பாயின்மெண்ட் ஆனது எப்படி ஆனது என்று நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லிவிட்ட பிற்பாடு மழை வரப்போகிறது என்று ஆகாபுக்கு ஏலியா அறிவிக்கிறார். அப்படி அறிவிக்கும் போது என்ன ஆனது என்று நாம் பார்க்கலாம். 41 நான் வாசிக்கிறேன். பின்பு ஏலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமலை இறைச்சல் கேட்கப்படும் என்றான். பெருமலை இறைச்சல் வருகிறது, கேட்கப்படும் என்றான். ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு ஏலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் படக்குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, தன்னுடைய ஊழியக்காரனை நோக்கி என்ன சொல்றார், நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். மழை வருவதற்காக எலியா ஜெபம் பண்ணுறார். ஆனால் ஒரு விஷயம் பண்ணோடனே ஜெபம் கேட்கப்பட்டுச்சா? இல்லை, வரல. அப்போ நீ இன்னும் எவ்வளோ டைம் போய் பாரு, 7 முறை சென்று பாரு. அப்போ 7 முறை அவருக்கு டிசப்பாயின்மெண்ட், ஏமாற்றம். 1ஆம் டைம் ஜெபிச்சார், வரல. 2ஆம் டைம் 7 முறை ஜெபம் செய்தார். நமக்கு ஒரு ஆவிக்குரிய பாடம், 1வது ஜெபம் செய்யும் போதே நமக்கு கிடைத்து விடும் என்று நாம் நினைக்கக்கூடாது. எலியாவுக்கே 7 முறை என்றால் நாம் தேவனிடம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆவிக்குரிய பாடத்தை இது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இங்கே 7 முறை போய் ஏமாற்றம் அடிக்கிறார். இங்கே பாருங்கள், இங்கே டிசப்பாயின்மெண்ட், இங்கே ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆனது. எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டிக்கிறதுக்காக அநேக ஆட்கள் வரவில்லை. இங்கேயும் டிசப்பாயின்மெண்ட், செகண்ட் டிசப்பாயின்மெண்ட், 2ஆம் ஏமாற்றமானது. இயேசு கிறிஸ்து வரவில்லை. இங்கேயும் டிசப்பாயின்மெண்ட். எதை குறிக்கிறது? 7. இங்கே 7 குறிக்கிறது, இங்கே 7, இங்கே 7. 7 முறை சென்று பார். 7 முறை ஏமாற்றம் அவருக்கு வருகிறது. இப்படி 7 முறை ஏமாற்றம் ஆன பிற்பாடு இவருக்கு என்ன வருகிறது என்றால், கடைசியாக அந்த வசனம் நாம் வாசிப்போம். 45, அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தின் மேலேறி இஸ்ரேலுக்கு போனான் என்று பார்க்கிறோம். இப்போ அதுக்கப்புறம் பெரிய மழை வருகிறது. இங்கே பாருங்க, இங்கே எல்லாம் முடிந்து விட்டது. இங்கே முன்மாறி பின்மாறி, ஆனால் இங்கே நான்காம் என்னது, 4ஆம் தூது, 4ஆம் செய்தி என்ன, இங்கே என்ன ஆனது, 7ஆம் எக்காலம். இந்த 7ஆம் எக்காலத்திலே தேவன் பரிசுத்த ஆவியானவர் 1ஆம் ஸ்டேஜை இங்கே பொழிந்தார்லினார் என்று பார்க்கிறோம். இது அதற்கு ஒப்பாக இருக்கிறது. அதே மாதிரி 4ஆம் தூது இங்கே லேட்டர் ரெயின், பெரிய மழை இப்பொழுது வருகிறது. இந்த 4ஆம் இது இதற்கு ஒப்பாக இருக்கிறது. இங்கே பெருமழை இங்கே வருகிறது. 4 சம்பவங்கள் இந்த 4 டிகிரிகளுக்கு ஒப்பாக இருக்கிறது. இதுதான் கால சரித்திரம். இந்த சரித்திரத்தை பார்க்கும்பொழுது தேவன் எப்படி பணி செய்து வருகிறார், எப்படி உலகம் முடிய போகிறது என்று நமக்கு தெரிய வரும்.
இந்த செய்தியின் வாயிலாக தேவன் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார் என்றால், ஒரு இருளான காலத்தில் தேவன் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார். அந்த வெளிச்சத்தின் வாயிலாக சபை இரண்டாக பிரிக்கப்படுகிறது. புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்களாக பிரிக்கப்பட போகிறது என்று தேவன் சொல்கிறார். கடைசி காலத்தில் இப்பொழுது இந்த செய்தி நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. இது அறிவு பெருக்கம். என்ன அறிவு பெருக்கம்? 2001 செப்டம்பர் 11 அன்னைக்கு உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு தொடங்கினது. தேவன் 1,44,000 பேரை சபையில் சேர்த்து கொண்டிருக்கிறார். ஒரு செய்தியின் வாயிலாக தேவன் சேர்த்து கொண்டு வருகிறார். அதனால் இந்த செய்திகளை நாம் விட்டுவிடாதபடிக்கு இதை காத்துக்கொள்வோம், இதை படிப்போம், பின்மாரியை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கிற தகப்பனே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. பின்மாரின் செய்தி எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருப்பி தகப்பனே, இது சலிப்பு உண்டாக்காமல் இருக்கவும், அவர்கள் இதில் ஒரு நோக்கத்தோடு இதை படிக்கவும் அவர்களுக்கு கிருபை தாரும். அவர்கள் எண்ணத்தை நீரை சரிப்படுத்தும். என்னுடைய எண்ணத்தை சரிப்படுத்தும் பிதாவே. என்னில் இருக்கிற பாவங்களை நீரை கழுவி அருளும் பிதாவே. இதோ பின்மாரியை பெற்றுக்கொள்ளாத படிக்க இருக்கிற ஒவ்வொரு அந்நிய செய்கையிலையும் பாவத்தையும் என்னிலிருந்து எடுத்துப்படும். கேட்கிற ஒவ்வொரு இருக்கிற பாவத்தை நீர் எடுத்து போதும். அவர்கள் பின்மாறின அனுபவத்தை பொழிந்தருளும். இயேசுவிலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன்.